எபிசோட் ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோவை ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. கை ஃபுல்லா செம்மையா ரத்தக்கரை. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் இத்தனை வருஷம் கழிச்சு நான் உன்னை இப்படிதான் பார்க்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே ஒரு நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைனாலே ஒரு மிகப்பெரிய ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலுடைய மேனேஜருக்கு கால் வருது, இந்த மாதிரி உங்களுடைய ஹோட்டலுக்கு ஒரு விஐபி கெஸ்ட் ஒருத்தவங்க வர போறாங்கன்னு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். ஹீரோடைய பேரை கேட்டோடனே ஹோட்டலே வந்துட்டு செம்மையா ஷாக் ஆகுது. மேனேஜர் ஐயோ இருக்கிற இடத்தெல்லாம் கிளீன் பண்ணுங்கன்னு சொல்ல, கிச்சன்ல இருக்க செஃப் வந்துட்டு சீக்கிரமா சாப்பாடெல்லாம் ஒழுங்கா செய்யுங்கன்னு சொல்ல, இது எல்லாருமே வந்துட்டு ஹீரோக்காக தான். ஏன்னா ஹீரோ ரொம்ப பெர்ஃபெக்டான ஒரு ஆளு. சின்ன வயசுல நம்ம ஹீரோ ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ ஆயிருக்கான். இப்போ இங்க வந்துட்டு சைனாக்கு எதுக்காக வந்திருக்கான் அப்படின்னா இந்த ஹோட்டல்ல தங்குறதுக்காக. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் பண்றதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஹீரோக்கு பெர்ஃபெக்ஷனா ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படின்னா அவனுடைய பெட்ல ஒரு குட்டி துண்டு முடி கடந்தாலும் அவ்வளவுதான் நம்ம ஹீரோ செம்ம டென்ஷன் ஆயிடுவான் போல இருக்கு. இப்படிப்பட்ட ஹீரோக்கு ஆப்போசிட்டா நம்ம வந்துட்டு வேங் இருக்கான். வேங்ன்றவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சைல்ட்ஹுட்டான ஒரு பையன். ஸோ இவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ தான். ஆனா வந்துட்டு இவனுக்கு மூளை மட்டும் சுத்தமா வளரவே இல்லை. எப்ப பாரு போனை நோண்டிக்கிட்டே இருப்பான். ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு கூட இல்லாம இவனுடைய அசிஸ்டன்ட் தான் நம்ம ஹீரோயின். இப்ப கூட ஹீரோயின் ஹே இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, நம்மளுடைய ஹோட்டலுக்கு வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க, அதனால அவங்க எல்லார்கிட்டையும் நீ நல்லபடியா நடந்துக்கணும், நான் சொன்ன பாயிண்ட் எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ, நான் சொன்ன மாதிரி மீட்டிங்ல பேசி கண்டிப்பா வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆகும்னு சொல்ல ஹீரோயினும் அதுக்கப்புறமா வேங்கும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு சின்ன வயசுல இருந்தே. அதனால வந்து பாத்தீங்கன்னா இவன் வெளியில வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிக்டான சிஇஓ மாதிரி தான் தெரியும். ஆனா உள்ளுக்குள்ள இவன் சரியான டம்மி பீஸ். ஹீரோயினும் ஹே மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒழுங்கா பேசுன்னு சொல்ல அவன் பேசிக்கிட்டே இருக்க வேங்கு ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது பாருங்க. ஹீரோயின் அங்கிருந்து போனோடனே வேங்கோடைய மூஞ்சில அப்படியே ஆடிட்டு இருக்கு. ஏன்னா அவனுக்கு ஹீரோயின் இல்லைன்னா எந்த வேலையுமே நடக்காது. ஹீரோயின் போன் பேசிக்கிட்டே வெளியே வந்தா அதே ஹோட்டலுக்கு தங்கறதுக்கு தான் நம்ம ஹீரோ வந்திருக்கான். ஹீரோ வந்தவுடனே அவனுடைய செக்ரட்டரி பார்த்து திட்டிட்டு இருக்கான், இன்னைக்கு நீ அயன் பண்ணி உன்னோட கோட்டை போடலையா, அறிவே இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோ திட்டிட்டு போறான். ஹீரோடைய முகத்துல ஒரு ஸ்மைல் கூட இல்ல. ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் ஹீரோ பின்னாடி தான் இருந்திருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை போல இருக்கு. இப்ப ஹீரோயின் காஃபி எல்லாம் வாங்கிட்டு என்ன பண்றாங்க, அவங்களுடைய போன் எடுத்து பார்க்க வேங் மெசேஜ் பண்ணிருக்கான், சீக்கிரமா மீட்டிங்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு. அடா பாவி வெளியே வந்து 5 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எடா பிரச்சனைன்னு பேங்க் கிட்ட போய் கேட்க எல்லாம் நல்லபடியா தான் போயிட்டு இருந்தது. இங்க ஒருத்தவன் வந்துட்டு மான்ஸ்டர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கான், அவன் ஏகப்பட்ட கேள்வி கேட்கறான், கொஞ்சம் சீக்கிரமா ஏன்னு சொல்ல அது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோயின் அங்க வந்து ஓட ட்ரை பண்றாங்க. வேங் உடனே இந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து, எங்க போயிட்டு இருக்க, தயவு செஞ்சு உள்ள வந்து ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்னு சொல்ல வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹீரோ கண்டாலே சுத்தமா பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்க வாங்கிட்டு வந்த காஃபியை குடிக்க அப்பதான் நம்ம ஹீரோயினுடைய கப்ல டீ இருக்கிறத நோட்டீஸ் பண்றாங்க. என்னன்னா ரிசப்ஷன்ல நம்ம ஹீரோயின் அவங்களுடைய கப்பை வச்சுட்டு போன் பேசலாம் நகர்ந்தப்ப ஹீரோயினுடைய கப்பை ஹீரோ எடுத்துக்கிட்டாரு, ஹீரோடைய கப்பை ஹீரோயின் எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு. இப்ப இதெல்லாம் நம்ம ரெண்டு பேருமே அதாவது ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எப்படியும் மீட்டிங்கையும் சமாளிச்சிடுறாங்க. ஆனா நம்ம வேங்கோடைய நிலைமை தான் ரொம்ப பாவமாயிடுது. ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துக்கிட்டு வெளியே வர மாட்டேன்றான். ஐயோ நீ சொன்னபடியே நான் எல்லா வேலையும் பண்ணேன், ஆனா அந்த மான்ஸ்டர் என்ன ஏகப்பட்ட கேள்வி திறமா கேட்டான்னு சொல்ல ஹீரோயின் என்னதான் ஆச்சு தயவு செஞ்சு சொல்லன்னு சொல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்த நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அதாவது நம்ம ஹீரோயின் இப்போ ஒர்க் பண்ற அந்த ஹோட்டலுடைய கிராஃப்ட் அதை வந்துட்டு இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்பவும் கம்மியா இருக்குன்றது ஹீரோ தெரிஞ்சிருக்கும். அதை பத்தி கொஸ்டின் கேட்க வேங் செம்மையா பயந்துருப்பான் போல இருக்கு. இப்போ ஹீரோயின் அந்த மீட்டிங் எப்படியோ சமாளிச்சிட்டாங்க. ஆனா வேங் இங்க பாரு 2 நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், எப்படியாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டிங்கை நீயே வந்துட்டு க்ளோஸ் பண்ணு, நான் இங்க இருந்து வெக்கேஷனுக்கு கிளம்புறமா, தாய் என்ன விட்டுருமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. டேய் நீ தாண்டா இந்த ஹோட்டலோட சிஇஓன்னு சொல்ல அதெல்லாம் என்னால முடியாதுன்னு போவேன். ஹீரோயின் ஐயோ போச்சு இவங்கிட்ட நான் போய் மாட்டிக்கிட்டேனான்னு யோசிக்க ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ யாருன்னா காலேஜ் ப்ரொஃபஸர். ஹீரோயின் ஒரு தடவை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தால எக்ஸாம்ஸ்லாம் சரியாம எழுதாம போயிருப்பாங்க. இதனால நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு சார் நான் ரீ எக்ஸாம் எழுதுறேன்னு கேட்க ஹீரோ ஒத்துக்கிட்டவே வந்திருக்க மாட்டாரு. ஹீரோயின் கெஞ்சு கேட்டிருப்பாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ கல் நெஞ்சக்காரரா இருந்திருப்பாரு போல இருக்கு. இப்ப அப்படியே பிளாஷ்பேக் கட்டாம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்துட்டு மீட்டிங்லாம் முடிக்கிறாங்க. ஹீரோயின் இப்ப அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி ஹே என்னுடைய ப்ரொஃபஸர் எனக்கு வந்துட்டு காண்டி இன்வெஸ்டர் இப்ப நான் என்னடி பண்றதுன்னு சொல்ல சரி ஓகே உனக்கும் அந்த ப்ரொஃபஸருக்கு தான் காலேஜ்ல இருந்தே ஒத்து வரல, பேசாம அந்த ப்ரொஃபஸர் மேல ஏதாவது ஒரு பொய் கேஸ் போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள தள்ளிடு, இன்வெஸ்டர் மீட்டிங் எல்லாம் 2 நாளைக்கு அப்புறமா முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு அவனை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல ஹீரோயின் நான் போய் உன்கிட்ட ஐடியா கேட்டேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் யோசிக்கிறாங்க எப்படிடா ஹீரோவை சமாதானப்படுத்துறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கார் பார்க்கிங் ஏரியாக்கு வர அங்க நம்ம ஹீரோ கார் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. ஹீரோ கண்ணுலயும் மாட்டாம ஒளிஞ்சிட்டு இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு இதுதாண்டி சரியான நேரம், பேசாம அவனுடைய கார்ல போய் இடிச்சிடு இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி அவனை போலீஸ்ல தள்ளி விட்டுடுன்னு சொல்ல ஹீரோயினுக்கும் வேற வழி இல்ல இல்லையா. அதனால அவங்க கார் எடுத்துக்கிட்டு ஹீரோடைய காரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபாலோ பண்ண கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு டவுட் வருது, நம்ம காரை யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ
பண்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ தன்னுடைய காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி பாதி தூரம் வரைக்கும் போறான். ஆனா மறுபடியும் வந்து கார்ல நம்ம ஹீரோ உட்காந்துக்கிறான். ஹீரோயினை பார்த்தானா இல்லையான்றதுலாம் தெரியாது. ஆனா வந்து கார்ல உட்காந்துக்க ஹீரோயின் என்னது இது இவன் பாதியில வந்தா அதுக்குள்ளே போயிட்டானேன்னு சொல்ல ஹீரோ கார் எடுக்கிற அந்த கேப்ல ஒரு லாரி வந்து நம்ம ஹீரோடைய காரை இடிச்சிருது. செம்ம பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்படியே காரே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு சங்கு சக்கர மாதிரி சுழண்டுட்டு இருக்க. ஹீரோயின் இந்த தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ஹெல்ப் பண்ண போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயின் அங்க போனா ஹீரோ ரத்த வெள்ளத்துல கலந்துட்டு இருக்கான். இதைத்தான் நம்ம ஹீரோயின் இப்ப பிளாஷ்பேக்கா யோசிச்சு பார்த்திருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல நடந்திருக்கும். இந்த விஷயம் எல்லாம் தெரியாம வாங் என்ன பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். எங்கேயாவது வெளியே போலாமா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் பியூட்டி பார்லர்ல இருக்கேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பான். ஆனா அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வாங்குடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவனுடைய பாய் ஃப்ரெண்டு புது பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம வேங்க பத்தி தப்பா பேச வேங்குக்கு செம்மையா கோவம் வந்துடுது. ஏண்டி பியூட்டி பார்லர் போறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கிரெடிட் கார்டை எடுத்துக்கிட்டு இப்ப புது பாய் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அடிக்க வர அவன் பாக்ஸிங் தெரிஞ்சவன் போல இருக்கு. வேங்குடைய கையை பிடிச்சி சால்ட்டி மூக்குல ஒரு அடி அடிக்கிறான். வேங்குக்கு செம்ம வலி வலிச்சிட்டு இருக்கு. இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை டாக்டர் கூப்பிட்டு விடுறாங்க. ஹீரோயினும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்க டாக்டர் வந்துட்டு ஒரு சில எலும்பெல்லாம் உடஞ்சிருக்கு. ஆனா அதெல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். ஆனா அவங்களுக்கு மண்டையில செம்மையா அடிபட்டு இருக்கு. அவர் எந்திரிச்சாதான் அவருடைய கண்டிஷன் தெரியும்னு சொல்ல ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஹீரோவை சுத்தமா பிடிக்காது. பட் ஆனா வேற வழியே இல்லாம இப்ப நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க ஹீரோ இருக்க பெட் மேலே படுத்து தூங்கிடுறாங்க. பேங்குக்கு வேற நம்ம ஹீரோயின் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயின் எடுக்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயின் எந்திரிச்சா ஹீரோவும் எந்திரிச்சுதான். எந்திரிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் என்ன சுத்தி முத்தி பாக்குறான். சரி ஓகே இவனுக்கு தான் நினைவு வந்துச்சுல நம்ம போலான்னு பார்க்க மேடம் நீங்க யாருன்னு கேட்க ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. உண்மையாவே சொல்ல என்ன உனக்கு யாருன்னு தெரியலையா உன் பேர் என்னன்னு கேட்க ஹீரோ ஆமா என் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாங்க. இதையே நம்ம ஹீரோயின் சாக்கா வச்சுக்கிட்டு நான் யார் தெரியுமா நான் தான் உன்னோட ஃபியான்சி அப்படின்னு சொல்ல என்ன நீங்க என்னோட ஃபியான்சியான்னு கேட்க ஐயோ போச்சு உனக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு வந்துட்டு எல்லாமே மறந்துருச்சா என்ன நீ எப்படி தெரியுமா உருகி உருகி லவ் பண்ண எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு சொல்லி அழுகுறாங்க பாருங்க. ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்தலான்னு போறான். பட் ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் நம்பிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோடைய ரூம்ல ஹீரோ இல்லைன்னு என்னடா இது ஹீரோவை காணும்னு சொல்லிட்டு அவன் பதட்டப்பட்டு இருக்கான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஃபாரினுக்கு போக்குள்ளேயே அதாவது இங்க சைனா ஃபாரின்ல இருந்து வந்து சைனாக்கு வரக்குள்ளேயே அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட 2 வந்துட்டு கவர் கொடுத்திருப்பான். அதுல நான் காணும்னா 2வது கவரை ஓபன் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு ஹீரோ ஆல்ரெடி சொல்லியிருப்பான். அந்த கவரை ஓபன் பண்ணி பார்த்தா போலீஸ் கிட்ட எல்லாம் போவாத பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல்ல நான் இருக்கேனான்னு ஃபர்ஸ்ட் தேடி பாருன்னு சொல்லி இருக்கும். எதுக்காக ஹீரோ இந்த மாதிரி சொன்னான்னா மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். ஹீரோடைய கம்பெனில ஹீரோடைய பார்ட்னர் ஒருத்தன் இருப்பான். இவன் வந்து பாத்தீங்கன்னா சரியா அக்கௌண்ட்ஸ்ல வந்துட்டு ஏகப்பட்ட காசு தில்லாலங்கடி எல்லாம் பண்ணிருப்பான் போல இருக்கு. ஹீரோ இதை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட சொல்றான். பட் ஆனா அவன் திருந்துற மாதிரியே இல்ல. எப்ப பாரு வந்துட்டு கம்பெனி காசு ஆட்டை போடுறதுலாம் தான் இருப்பான் போல இருக்கு. இவனை வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்ட்னர்னே கூப்பிட்டுக்கலாம். சோ இந்த பார்ட்னர்காரன் வந்துட்டு இவனால ஏதாவது ஹீரோடைய உயிருக்கு ஆபத்து வரும் தான் ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி 2 கவரை கொடுத்திருப்பான். இப்போ அப்படியே பிளாஷ்பேக்லாம் கட்டாம போலீஸ்காரங்க வந்து என்னமா எப்படிமா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் விசாரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஹீரோக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுன்ற விஷயத்த சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ்காரங்க நம்ம ஹீரோயினை அங்கிருந்து கூட்டிட்டு போவேன். ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன்ல வேங்கோடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவனுடைய பாய் ஃப்ரெண்டு இருக்காங்க. எப்பா ஒரு பொண்ணுக்காக 2 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா 2 பேரும் சமாதானப்படுத்திட்டு போங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் 2 பேரையும் தூக்கி ஜெயிலுக்குள்ள போட்டுருவேன்னு சொல்ல வேங்க என்ன பண்றான் அந்த பாய் ஃப்ரெண்ட் காரங்கிட்ட இன்னுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா திட்டு வாங்கிட்டு இருக்கான் அடி வாங்கிட்டு இருக்கான். அவனா வேங்கோடைய மண்டையை பிடிச்சிட்டு எங்கடா டே குள்ள பையில அடிடான்னு சொல்லிட்டு வேங்க கலாய்ச்சிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோயின் போயிட்டு போலீஸ்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது ரோட் சைட்ல நடந்த ஆக்சிடென்ட்ன்றதுனால அங்க வந்துட்டு பக்கத்துல எங்கேயுமே சிசிடிவி கேமரா இல்ல. பட் இருந்தாலும் வந்துட்டு நாங்க தூரமா இருக்கா ஏதாவது சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜ் ஏதாவது கிடைக்குதான்னு நாங்க செக் பண்ணி பாக்குறோம்னு சொல்ல ஹீரோயின் அங்க மெயின் போலீஸ்ட பேசிட்டு வெளியே வர வாங்க இங்க குப்பை தொட்டி எல்லாம் எடுத்து அடிச்சிட்டு இருக்கதை பார்த்த ஹீரோயின் டே வாங்க என்னடா பண்ற வந்து இங்க நில்ற வாடா என்கிட்ட அப்படின்னு சொல்ல வாங்குமே பொட்டி பாம்பு மாதிரி அடங்கி போய் நின்னுக்கிறான். வாங்குக்கு ஓகே ஹீரோயின் வந்துட்டா நம்மள கப்பத்தி கூட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு ஒரு விதிப்பல இருக்கு நம்பிக்கை. அங்க வந்து போலீஸ்காரங்க இன்னும் நீங்க 2 பேரும் சண்டை போட்டு தான் இருக்கீங்களா போலியா இல்ல புடிச்சு ஜெயில தூக்கி போடுவான்னு சொல்ல ஹீரோயின் சார் சாரி சார் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்கன்னு சொல்ல ஆக்சுவலி கேஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டவங்கள 2 பேரும் வந்துட்டு சமாதானப்படுத்தி அனுப்புவாங்க போல இருக்கு. அந்த மாதிரி போலீஸ்காரங்களும் வாங்கையும் அந்த பாய் ஃப்ரெண்ட் காரையும் சமாதானப்படுத்த இன்னொரு பக்கம் ஹீரோடைய வந்துட்டு காரை ஒரு லாரி ஒன்று இடிச்சு தெரியுமா அந்த லாரி டிரைவரை ஒரு பிளாக் கலர் சட்டை
சட்டை போட்டவன் ஒருத்தவன் பாக்கிறதுக்காக வரான். இவன் வந்து பாத்தீங்கன்னா யாரோ சொல்லி தான் வந்துட்டு இவனுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்துருக்கான் போல இருக்கு. இவனுடைய வீட்டுல, அதாவது இந்த லாரி டிரைவருடைய வீட்டுல ஒரு பாம் ஒன்னு செட் பண்ணிட்டு அந்த பிளாக் கலர் சட்டைக்காரன் அங்க இருந்து போக பாம் சரியா வந்துட்டு அந்த லாரி டிரைவருடைய வீட்டுல பிளாஸ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறமா ஹீரோ எங்க இருக்கான்ற லொகேஷன் முதற்கொண்டு இவனுக்கு சென்ட் ஆயிட்டு இருக்கு. ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தா இது வரைக்கும் நம்ம ஹீரோ ரூடா இருந்திருப்பான். இப்போ தண்ணி குடிக்கிறதுக்கே ஹீரோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோனுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. என்ன ஆட்டம் ஆண்ட இப்ப பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூரத்துல இருந்து பார்த்து நம்ம ஹீரோவை சிரிச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் எதனால எக்ஸாம் ஒழுங்கா எழுதலைன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாம போயிருக்காது. அதனால ஹீரோயின் அவங்க அம்மாவை பாத்துக்கிறதுனால சோ எக்ஸாம்ஸ் எல்லாம் ஒழுங்கா எழுதல போல இருக்கு. ஹீரோ கிட்டையும் கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ எதுக்குமே மசிஞ்சிருக்க மாட்டாங்க. ஹீரோயினும் கெஞ்சி கெஞ்சி கேக்குறாங்க. ஆனா ஒன்னுத்துக்குமே முடியல. ஹீரோயின் அவங்க அம்மாவையும் போய் பாக்குறாங்க. ஹீரோயினோட அம்மா பெட்ல இருந்தாங்க போல இருக்கு. அதுக்கப்புறமா டெய்லியும் நம்ம ஹீரோயின் வந்துட்டு வெளியே இருந்து ஆபீஸ் ரூமுக்கு வெளியே இருந்து ஹீரோ கிட்ட கத்தி கத்தி கேட்க ஹீரோ ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு இருக்கான். ஓகே இவன்ட்ட கேட்டா செல்லுபடி ஆகாது, காலிலே உழுந்துற வேண்டியதான்னு சொல்லிட்டு சார் ப்ளீஸ் சார்ட்டு காலில எல்லாம் விழுந்திருப்பாங்க. அப்ப கூட நம்ம ஹீரோ ஒத்துருந்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் சாப்பாடுலாம் வாங்கி தருவாங்க ஹீரோக்கு. அப்ப கூட ஹீரோ வந்துட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டான். இதெல்லாம் இப்ப ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க. ஹீரோ அப்ப நான் ப்ரொஃபஸரா இருந்தப்ப நீ ஸ்டூடெண்டா இருந்தியா, அப்பதான் நம்ம 2 பேரும் லவ் பண்ணமா, உன்கிட்ட நான் எப்படி நடந்துகிட்டேன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நீ மத்தவங்க எல்லார்கிட்டயும் ரூடா நடந்துப்பா, ஆனா என்கிட்ட மட்டும் ரொம்ப ஸ்வீட்டா நடந்துப்ப தெரியுமா, ஏன்னா நான் உன்னோட ஃபியான்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்களுக்கு அவங்களே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பேங்க் கிட்ட இருந்து கால் வருது போல இருக்கு. ஹீரோயின் பேங்க் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் லேட்டாவே ஆயிடுச்சு போல இருக்கு. ஹீரோயினை பாத்துக்கிட்டே ஏமா இது என்ன ட்ரெண்டா, பாய் ஃப்ரெண்ட் முன்னாடியே வேற ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் அவ வந்துட்டு என்னோட பாஸ் கூடவே என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா, அதனாலதான் நான் பேசிட்டு இருந்தேன், வேற ஒன்னும் விஷயம் கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ உடனே நீ எதுக்கு வேலைக்கு போகணும், வேலையை நீ குவைட் பண்ணிடுன்னு சொல்ல ஹீரோயின் நான் ஏன்பா குவைட் பண்ணணும், அப்புறம் சோத்துக்கு நான் என்ன பண்றது சொல்லுன்னு சொல்ல ஹீரோ நீ என்னோட ஃபியான்சி தானே, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்ல ஹீரோயினுக்கு லைட்டா கஷ்டமாயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோவை இப்ப ஹீரோயின் ஃபேக் கேர்ள் ஃப்ரெண்டா நினைச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க. ஹீரோ வேற ரொம்ப நல்ல மாதிரி நம்ம ஹீரோயினை பாத்துக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கானா. ஒரு மாதிரி நம்ம ஹீரோயின் எமோஷனல் ஆகி சிஸ்டர் நைட் ஆயிடுச்சு நீ தூங்கு காலைல வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்ப இந்த நேரம்னு பார்த்து அந்த லாரி டிரைவர்ல போட்டு தன்னாலே அந்த பிளாக் கலர் சட்டை, அந்த பிளாக் கலர் சட்டை ஹீரோ இருக்கிற ரூமுக்கே வந்துடுறான். அதுவும் கரெக்டா இருக்கு. இப்ப அந்த கேங்ஸ்டர் கரெக்டா நம்ம ஹீரோடைய ரூம்லயும் என்ட்ரி ஆயிடுறான். இங்க நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க நாளைக்கு எப்படியும் வந்துட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வேங்கோடைய கம்பெனில சைன் போட்டுருவாங்க, அதனால வந்துட்டு இன்னைக்கு நைட்டே நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஹீரோயின் பில் பேமெண்ட்லாம் கட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல சோ ரூம் பக்கமா வரக்குள்ள கரெக்டா அந்த கேங்ஸ்டரை ஹீரோயின் இடிச்சிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் அவனை பாக்குறாங்க. ஆனா பெருசா எதுவும் கண்டுக்காம போவ அந்த கேங்ஸ்டரும் அங்க வந்து போயிடுறான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய ரூம் கிட்ட நின்று எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு கிளீனிங் பண்ற ஆன்டி கிட்ட போய் கேட்டா அந்த ஆன்டி ஹீரோடைய ரூம்ல இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு மாடிப்படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு சொல்ல ஹீரோயின் பதட்டமாயி போயிட்டு ஹீரோ பாக்குறாங்க. ஹீரோ காணோம். ஐயோ ஹீரோக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு போல இருக்குன்னு ஹீரோயின் லிஃப்ட் பக்கமா வந்துட்டு அந்த மாடிப்படியில விழுந்தவங்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. நர்ஸுங்கெல்லாம் அவங்கள போய் பார்க்க ஹீரோடைய பெட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒருத்தவன் தான் கீழே விழுந்துட்டான் போல இருக்கு. ஹீரோயின் இப்ப ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா ஹீரோவை தேட ஹீரோ அங்க வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஓடி போய் ஹீரோ கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, நீ எங்க போனேன்னு கேட்க ஹீரோ இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போனேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டே வந்துட்டு அந்த ரூம், அதாவது ஹீரோ தங்கியிருந்தா அந்த ரூமுக்கு கூட்டு போயிட்டு அம்மா இங்க என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் அங்க வந்து போனாங்க இல்லையா. அதுக்கப்புறமா பக்கத்து பெட்டுக்காரன் ஹீரோ கிட்ட வந்து உன் தலைக்கு நேரம் தான்ப்பா ஃபேன் இருக்கு, எனக்கு காத்து வர மாட்டேன், உன் பெட்டு கொடுன்னு சொல்லிட்டு அந்த பெட்டுக்காரன் கேட்டிருப்பான். பக்கத்து பெட்டுக்காரன் ஹீரோவும் அவனுக்கு பெட்டை கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். இது தெரியாம இந்த கேங்ஸ்டர் ஹீரோன்னு நினைச்சு அந்த பக்கத்து பெட்டுக்காரனை தள்ளி விட்டாம்பல இருக்கு மாடிப்படியில இருந்து. அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, இப்ப ஹீரோவை ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஹீரோனுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது, கண்டிப்பா ஹீரோவை கொலை பண்ணதான் அந்த ஆள் வந்தா போல இருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே ஹாஸ்பிட்டல் ஹோட்டலுக்கும் கால் பண்ணி ஹீரோடைய திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினுடைய ரூம்ல வந்துட்டு மாத்தி வச்சுட்டு சொல்ல அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் 2 பேருமே பொருளி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளி பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தேடி கரெக்டா ஹீரோடைய அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த ஹோட்டல் அத ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு பாக்குறான். அப்ப வந்துட்டு தெரியாதனமா அந்த கேங்ஸ்டரை இடிச்சிடான். அவன் கையில இருக்க பேப்பர்ஸ் எல்லாம் கீழே விழ சார் சாரி சார் நான் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன், கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர்ட்டே கேட்க அந்த கேங்ஸ்டர் ஏன்டா எனக்கு வேற வேலை இல்ல, உனக்கு ஹெல்ப் பண்ணதான் எனக்கு வேலையான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி சம்மடி அடிச்சிடுறாங்க நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட். ஹீரோயின் காலையிலே என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஏன்னா டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போனோம் இல்லையா. இப்ப ஹீரோக்கு கையில அடிப்பட்டதுனால ஹீரோயின் தான் ஹீரோக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி வச்சாங்க. இப்படி சேஞ்ச் பண்றப்ப 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணேன்னு எனக்கு தெரியல, ஆனா நீ எனக்கு சட்டெல்லாம் மாட்டி வச்சா, நீ என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்ற போல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு கேட்க நம்ம ஹீரோயினோ ஐயோ சட்டையை மாத்திட்டு முதல்ல நவுறணும், இல்லைன்னா இவன் சும்மா ரொமான்ஸ் டைலாக்கா பேசிட்டு இருப்பானேன்னு சொல்ல இன்னொரு பக்கம் ஹீரோ தங்கியிருந்தா அதே ஹாஸ்பிட்டல்ல ஹீரோடைய செக்ரட்டரியை அட்மிட் பண்ணிருக்காங்க. எவனா இந்த கேங்ஸ்டர் வந்துட்டு இடிச்சதுக்காக இவனை போட்டு சம்மடி அடிச்சிருக்க. இப்ப நம்ம ஹீரோடைய
ஹீரோடைய செக்ரட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோடைய இன்னொரு என்வலப் ஓபன் பண்ணி பார்க்க அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நீ என்ன தேடு, நான் சப்போஸ் கிடைக்கலன்னா மறுபடியும் நம்ம இடத்துக்கு போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு செக்ரட்டரி ஐயோ இன்னும் 2 நாள் தேடணுமா இவரை ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு அவன் அங்க கதறிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இந்த கேங்ஸ்டர் இதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்ததுல போல இருக்கு. அதனால தான் ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு பக்கத்து பெட்டுக்காரனை இவனை வந்துட்டு தள்ளி விட்டு வந்திருக்கான் போல இருக்கு. இப்ப இதெல்லாம் நியூஸ்ல போயிட்டு இருக்கு. ஹீரோடைய பேரை வேற பேரா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க, பேஷண்ட் பேரு. இதை பார்த்தோன்னே இந்த கேங்ஸ்டர் என்ன பண்றான், ஐயோ நம்ம ஹீரோ கொலை பண்ணல போல இருக்குன்னு டக்குன்னு ஒரு ஹேக்கருக்கு கால் பண்ணி எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போவ. ஹீரோ நல்லா நம்ம ஹீரோயினுடைய ஷோல்டர்ல படுத்து தூங்கிட்டு இருக்காப்ல. சோ நம்ம ஹீரோ என்ன நினைச்சுக்கிறா, ஹீரோயினை உண்மையாவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேங்க் அவன் வந்துட்டு அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்காக சைன் போடுறதுக்காக வந்தாங்க இல்லையா. சோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்காக சைனையும் போட்டுட்டாங்க. இங்க நம்ம ஹீரோயின் எப்படியோ வந்துட்டு அவங்களுடைய ரூமுக்கு ஹீரோ கூட்டிட்டு வர. அங்க வந்தா டெக்கரேஷன்லாம் இருக்கு, ஹீரோடைய திங்ஸ் எல்லாம் அங்கங்க வச்சிருக்கேன். நம்ம ஹீரோயின் ரிசப்ஷனிஸ்ட்க்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால ஹீரோவும் பெருசா எதுவும் எடுத்துக்கவே இல்லை. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீயும் நானும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதனால ஹனிமூனுக்காக இங்க வந்திருக்கோம்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஒரு பொய்ய சொல்லியிருக்காங்க. ஹீரோவும் இதை நம்பிட்டு இருக்க. ஹீரோயின் இது எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, நான் போய் உனக்காக சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்ல. ஹீரோ உடனே என்னுடைய போன் தான் என்கிட்ட கூடன்னு சொல்ல. ஹீரோயின் இல்லப்பா உன்னோட போன் போலீஸ்காரங்க வாங்கிட்டு போயிருக்காங்க, உனக்கு ஆக்சிடென்ட் நடந்ததுனால, அதனால வந்துட்டு நீ நம்பரை மட்டும் வச்சுக்கோ, உனக்கு ஏதாவது எனக்கு கால் பண்ணும் என்கிட்ட சொல்லணும்னா ரிசப்ஷன்ல இருந்து கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கட்டிலே நம்பர் எழுதிட்டு ஒரு ஹார்ட்டி நம்பையும் விட்டுட்டு போவ. ஹீரோக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயின் வேங்க தான் வந்து பாக்குறாங்க. வேன் திட்டான், ஏன்டிமா நீ வந்துட்டு இந்த மாதிரி இதுக்கு மீட்டிங்க்கு வரல, இந்த மாதிரி சைன் எல்லாம் போட்டுட்டாங்க, இன்வெஸ்டர்ஸ் நம்மளுடைய ஆபீஸ்ல அதாவது நம்மளுடைய ஹோட்டலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, அதுக்காக நம்ம இன்னைக்கு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்ல. ஹீரோயினோட ரூம்ல தான் ஹீரோ இருக்கார் இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் பார்ட்டி எல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம வந்துட்டு நாளைக்கே இங்க இருந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கு கனவு வருது. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அப்பா அம்மா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பாங்க. அதே கார்ல தான் நம்ம ஹீரோவும் இருந்திருப்பான். பட் ஆனா அந்த ஆக்சிடென்ட் அந்த அதிர்ச்சினால ஹீரோக்கு எமோஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிருக்கும். ஹீரோக்கு ரொம்ப எமோஷனலெஸ்ஸா இருந்திருக்கும். ஹீரோடைய சொந்தக்காரங்களா ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் காமிக்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோக்கு எமோஷன்ஸ் வரவே இல்லை. ஸ்கூல்ல கூட ஹீரோவை எல்லாரும் புள்ளி பண்றாங்க, ஆனா ஹீரோக்கு எமோஷனே வந்துட்டு வரவே இல்லை. அதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு பாக்ஸிங் எல்லாம் கத்துக்கிறான். ஏன் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் கூட இருக்கு, ஆனா அந்த ஃபர்ஸ்ட் லவ் உடைய முகம் கூட நம்ம ஹீரோக்கு இப்ப ஞாபகம் வர மாட்டேங்குது. இதெல்லாம் நமக்கு காமிக்க அப்படியே அங்க சீனை கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோடைய போன் ஹீரோ கிட்ட தான் ஹீரோயின் தான் இருக்கும். இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, ஹீரோடைய போன் எடுத்து சோ அவங்க வந்துட்டு இப்ப டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க இல்லையா, ஹீரோ கிட்ட போய் சொல்லி தானே இருக்காங்க. அதனால போட்டோஷாப்லாம் பண்ணி ஹீரோயின் ஹீரோடைய போட்டோவையும் அவங்க போட்டோவையும் ஒன்னா ஹீரோடைய போட்டோல வச்சுட்டு ஹீரோக்கு சாப்பாடு வாங்கிட்டு அங்க ஹோட்டல்ல இருந்து ஹீரோடைய இடத்துக்கு போவேன். இன்னொரு பக்கம் ஹீரோடைய பார்ட்னர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு தான் அந்த கேங்ஸ்டர் என்ன பண்றான், ஹீரோ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு போட்டோஸ்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு என்ன தெரியுது, அப்ப ஹீரோவை கொலை பண்ண ட்ரை பண்றது இந்த பார்ட்னர் காரன் தான் போல இருக்கு. சோ அப்படியே வந்துட்டு அங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா எந்திரிச்சுனா ஹீரோயின் சாப்பாடுலாம் வாங்கிட்டு வர. ஹீரோ வந்துட்டு எனக்கு ஊட்டி விடுறியான்னு கேட்க, ஹீரோயின் வந்துட்டு பேந்த முழிச்சிட்டு இருக்க. இந்த நேரமா பார்த்து யாரோ ஒருத்தவங்க கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த வேங் பையன், ஏய் நீ பார்ட்டி செலிப்ரேட் பண்ண வேணாம்னு, அதுக்காக நான் ஜஸ்ட் ஒயின் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கட்சிட்டாங்களே அதுக்குவா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்ல. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே ஏதாவது ரூம்குள்ளே விட மாட்டேன்றாங்க. நீ என்ன ரூம்குள்ளே விட மாட்டேன்ற, ஏதாவது பையனுக்கு ஏதாவது மலைச்சு வச்சிருக்கியான்னு கேட்க, இது பத்தாம நம்ம ஹீரோ வேற யாருமா அது வெளியேன்னு கேட்க, வேங்க இந்த சவுண்டை கேட்டுட்டு ஹே ஏதோ ஒரு பையன் சவுண்டு கேட்குதுன்னு ஹீரோயின் அதெல்லாம் டிவி போட இங்கன்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்து ஒன்றும் இல்லை சும்மா வந்துட்டு ரூம் கிளீனிங்காக வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் போய் சொல்லிட. இப்போ நம்ம ஹீரோடைய போனை ஹீரோயின் கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு அந்த போன்ல நம்ம ஹீரோயினோட போட்டோவும் ஹீரோடைய போட்டோவையும் ஒன்னா பாக்குறாரு பாருங்க. எல்லா போட்டோலையும் ஹீரோ உருன்னு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு தான் எமோஷனே இல்லை இல்லையா, ஹீரோ நார்மலா எடுத்த போட்டோவை ஹீரோயின் போட்டோஷாப் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க போட்டோ கூட. இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் இல்லப்பா நீ நானும் நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போனோமா, அதனால வந்துட்டு உனக்கு எனக்கு இப்படி சண்டை ஆயிடுச்சா, நீ நானும் வந்துட்டு இந்த இடத்துக்கு போனோமா, நான் சாக்லேட் கேட்டேன்னா நீ வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா, நீ சண்டை ஆயிடுச்சு, நீ கொஞ்சம் ரூடான பர்சன் தெரியுமா, அதனால தான் எல்லா போட்டோலையும் நீ உருன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எப்படியோ சமாளிக்க. ஆனா நம்ம ஹீரோ ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. நீ நானும் ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு எப்படி மீட் பண்ணோம், எப்படி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் சொல்லன்னு சொல்ல. ஹீரோயின் இல்ல நீ காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருந்தேன், நான் ஸ்டூடெண்டா இருந்தேன், ஒரு நாள் வந்துட்டு நீ நானும் தெரியாதனமா இடிச்சுக்கிட்டோம், அப்ப வேணும்னே என்னுடைய போனை வாங்கி நீ தான் உன்னுடைய நம்பரை என்னோட போன்ல சேவ் பண்ண, அதுக்கப்புறம் நீ நானும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா அதுக்கப்புறம் ஒன்னா இருந்ததுக்கு அப்புறமா நீ ரொம்ப ரூடான பர்சனா மாறிக்கிட்ட, குட்டியா ட்ரெஸ் போட்டா திட்டுவ, பசங்க கிட்ட பேசினா திட்டுவ, என்கிட்ட பொண்ணுங்க கூட வந்துட்டு ஒழுங்கா பேசுறதுக்கு வந்துட்டு பயந்தாங்க எல்லாருமே, நீ ரொம்ப ரூடா மாறிட்டு தெரியுமான்னு சொல்லிட்டு கதையா அழுந்து விட்டுட்டு இருக்காங்க. ஏன் ஒரு தடவை நீ அடிச்சுட்டு கூடமா தெரியுமா அப்படின்னு சொல்ல
ஹீரோ ஐயோ நான் உன்னை அடிச்சுட்டேனான்னு கேட்க ஹீரோயின் ஆமா நீ என்ன அடிச்சிட்ட, நீ எவ்வளவு ரூடான பர்சன் தெரியுமான்னு சொல்லிட்டு நல்லா கதையா அளந்து விட்டுட்டு இருக்காங்க. பாவம் இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ ஐயோ இதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்க மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு அழுவாதன்னு சொல்லிட்டு ஹீரோயினா அங்க கெஞ்சிக்கிட்டு சாரி கேட்டுட்டு இருக்காரு. பாவம் நம்ம ஹீரோயினும் கதையா விட்டுட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நான் உன்னை வந்துட்டு இது பண்ணவே மாட்டேன், நான் உன்னை கோவப்படுத்தவே மாட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சுட்டு அங்க சாரி கேட்டுட்டு இருக்கேன். வேங் நல்லா வந்துட்டு வாங்கிட்டு வந்த ஒயினை அவன் தனியாலாம் குடிச்சிட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீ என் கூட தண்ணி அடிக்கல, அது மட்டும் இல்லாம ஒரு ரூம்ல யாரடி அந்த ஆம்பளை பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன ஹீரோயினோட ரூம்ல ஆம்பளை பையனா யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க வேங் உடனே ஓ உனக்கு கால் பண்ணிட்டுனா சரி ஓகே நான் போனை வைக்கிறேன், அது யாருன்னு எனக்கே தெரியல, நான் என்ன வந்துட்டு கேட்டதுக்கு அவ டிவி சவுண்டுன்னு சொல்லிட்டு அவ போய் சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வேங் ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சோ பேசிட்டே இருக்கக்குள்ள தெரியாதனமா கால் தடிக்கி கீழே விழுறாங்க பாருங்க. ஹீரோ போயிட்டு பிடிக்கலான்னு போக ரெண்டு பேருமே சேர்ந்து பெட்ல விழுந்துடுறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் ரொமான்டிக் சீன் மாதிரி கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை வந்துட்டு எழுப்பலான்னு பார்க்க நம்ம ஹீரோயினை எந்திரிக்கிறாங்க. ஆனா மறுபடியும் வந்துட்டு ஹீரோ மேலே புதுக்குன்னு விழ ஹீரோ வந்துட்டு ஃபியான்சி தானே கொஞ்சம் டச் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோயினை டச் பண்ண ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா டபக்கடின்னு நம்ம ஹீரோயின் எந்திரிச்சுறாங்க. என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட இன்னொரு பக்கம் அந்த பார்ட்னரை காமிக்கிறாங்க. இந்த பார்ட்னர் வந்துட்டு ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பார்ட்னருடைய பார்ட்னர் போல இருக்கு. ஹீரோ இதுக்கப்புறம் நம்மளுடைய வந்துட்டு வழியில வரமாட்டா, இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்ல நம்ம ராஜ்யத்துல வந்துட்டு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஷி. சோ ஈஷியுமே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒன் சைடா லைக் பண்றாப்பல இருக்கு. ஆனா ஹீரோ இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த பார்ட்னர்காரன் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா ஹீரோ இன்னும் சாகலன்றது நமக்கு தான் தெரியும். இன்னொரு பக்கம் அந்த கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு ஹேக்கரை கூப்பிட்டு ஹீரோ எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எந்த ஹோட்டல்ல இருக்கான், எந்த ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அந்த ஹேக்கரை வச்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கிறான். ஏன்னா வந்துட்டு இப்ப அந்த இவன் பார்ட்னர் இருக்கான் இல்லையா, அவன் அனுப்பிச்சால்தான் இந்த கேங்ஸ்டர் ஹீரோ செத்துட்டான்னு சொல்லிட்டு மொத்த காசையும் வாங்கியிருப்பான். ஆனா ஹீரோ இன்னும் சாகல இல்லையா, ஹீரோ அங்க ரிட்டர்ன் போயிட்டா காசு மறுபடியும் கேட்பானே அந்த பார்ட்னர்காரன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோ இருக்க ரூமை வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ ஒன்னா ஒரே ரூம்ல இருக்காங்க, பெட்டையும் ஒன்னா தானே ஷேர் பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு ரெஸ்ட் ரூம்ல இருந்து நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டே பெட்டுக்கு போவேன். ஹீரோ தூங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் பெட்ல ஒரு ஓரமா போய் படுக்க நம்ம ஹீரோ என்ன பண்றா உருண்டு வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்திலே படுக்க ஹீரோயின் அடையே கொஞ்சம் நவுறான்ற மாதிரி பண்றாங்க. பட் ஆனா ஹீரோ தூக்கத்துல இருக்கானா ஹீரோயினுக்குமே பாவமா இருக்கு. ஒரு கட்டத்துல ஹீரோ என்ன பண்ணா நல்லா பொம்மை குட்டியை கட்டி பிடிச்சி தூங்குற மாதிரி நம்ம ஹீரோயினை நல்லா கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்க. மறுநாள் காலையில விடியுன்னு ஸோ ஹீரோ வெளியே சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கிச்சடி மட்டும் வாங்கி கொடுக்குறாங்க. ஹீரோ பாவம் எப்படி பாக்குறான் பாருங்களேன், ஏமா நீ மட்டும் அவ்வளவு சாப்பிட்ற எனக்கு மட்டும் இதுவான்னு கேட்க ஹீரோயின் இல்ல உனக்கு உடம்பு சரியில்லை செரிக்கணும்ல அதுதான் சொல்ல. அதே ஹோட்டலுக்கு கரெக்டா வேங்கும் சாப்பிட வந்திருக்கான். ஹீரோயின் இதை பார்த்துட்டு டக்குன்னு போனு கீழே விழுந்த மாதிரி நடிக்க ஹீரோ உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் ஒன்னும் இல்ல இந்த மாதிரி வந்துட்டு நீ போயிட்டு கொஞ்சம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரியா போறியான்னு கேட்க ஹீரோ இல்ல எனக்கு ரெஸ்ட் ரூம் வரலையேன்னு கேட்க தயவு செஞ்சு கொஞ்சம் போயேன்னு சொல்ல ஹீரோவும் ஹீரோயினோட பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி ரெஸ்ட் ரூம் போறான். இந்த டைம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுடைய சிம் கார்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பேங்க் கால் பண்ணா தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால ஹீரோயின் வந்துட்டு நம்ம அவங்களுடைய சிம் கார்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா வேங்குமே வந்து சாப்பிட்றதுக்காக ஹீரோயின் இருக்கு டேபிள்லே வந்து உட்காந்துக்க டேபிள் கடியில இருந்து எப்படியோ தடுமாறி ஹீரோயின் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்ல இருக்கான். பாவம் விஷயம் இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அந்த ஹோட்டல்லே வந்துட்டு ஒரு வெயிட்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதோ குப்பையெல்லாம் எடுத்துட்டு வெளியே போறதுக்காக வரான். அந்த வெயிட்டரை அடிச்சு போட்டுட்டு அந்த வெயிட்டருடைய ட்ரெஸ்ஸை இந்த கேங்ஸ்டர் வந்துட்டு மாட்டிக்கிட்டு ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரூம் ஹீரோ தங்கினாலே அந்த ரூமுக்கு வந்து அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஹோட்டலை விட்டு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் போறாங்க. ஹீரோ எப்படியும் ஹீரோடைய வாழ்க்கை நார்மல் ஆயிடும்னு சொல்லிட்டு ஹீரோடைய போன்ல இருந்து ஹீரோடைய அசிஸ்டன்ட்க்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த ஹோட்டலுடைய ரூம்ல வந்து என்ன பாருன்னு சொல்ல அசிஸ்டன்ட் ஐயோ ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வந்துருச்சு. அப்ப வந்துட்டு நம்ம பாஸ்க்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு இங்க அசிஸ்டன்ட் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா கரெக்டா வந்துட்டு ஹீரோ ரூமுக்கு வர வரைக்கும் நம்ம இங்க இருந்து போயிடலாம்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இருக்க. கதவை யாரோ தட்டுறாங்க. ஐயோ ஹீரோ வந்துட்டானோ நினைச்சு கதவை ஓபன் பண்ணா வேங்க தான் வந்திருக்கான். வேங்க உடனே ஹே கதவை தர நேற்று நைட் ஏதோ டிவி சவுண்ட் பொய்யா சொன்ன உள்ள யாரோ இருந்தாங்க தானே நகருன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்க்க ஹீரோ இல்ல இல்லையா. அதனால நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க, இங்க பாரு ஃபர்ஸ்ட் உனக்கு தான் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணிருக்கேன், முதல்ல நீ கிளம்பு அதுக்கப்புறமா நான் வரேன்னு சொல்ல வேங்க உடனே ஏன் 2 பேரும் ஒன்னா போறது, எப்பயுமே நம்ம ஒன்னா தானே போவோம் ஒன்னா தானே வருவோம்னு சொல்ல ஹீரோயின் நீங்க பாரு இப்ப நீ ஃபர்ஸ்ட் போ பின்னாடி நான் வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்ல வேற வழியே இல்லாம வேங்கோ சரி ஓகே நான் முதல்ல போறேன் சீக்கிரமா வந்துரு ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேங்குக்கு டாட்டா காமிச்சு அங்கிருந்து அனுப்பிட்டு மறுபடியும் வந்துட்டு அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த கேங்ஸ்டர்
அவன் என்ன பண்றான், அந்த வெயிட்டருடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு கரெக்டா ஹீரோயின் இருக்கிற அந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆவ. ஐயோ ஹீரோ அதுக்குள்ளேயே வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறாங்க, கதவை வந்துட்டு அந்த வெயிட்டர் தரக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் ஒளியிறாங்க. அதான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் கரெக்டா அவனுடைய ரூமுக்கு போலான்னு வரக்குள்ள அங்க இருக்க மேனேஜர் ஹீரோவை பார்த்து, சார் எங்க மேல ஏதாவது தப்பா சார், ஏன் சார் நீங்க இருந்த ரூமை காலி பண்ணிட்டு இப்ப வேற ரூமுக்கு போயிட்டீங்கன்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்கன்னு கேட்க, என்னோட ஃபியான்சி கூட தானே வந்திருக்கேன்னு சொல்ல, இல்ல சார் நீங்க இருந்த ரூமை விட்டுட்டு வேற ரூம்குள்ள போயிருக்கீங்க, ஏதாவது எங்க ஹோட்டல் மேல தப்பா சார், சாரி சார்ன்னு சொல்ல. ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்துதான் இந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாரும் பயப்படுவாங்க இல்லையா. ஹீரோக்கு அங்க ஒண்ணுமே புரியவே இல்லை. அப்ப நம்ம வேற ரூம்ல இருந்தோமான்னு சொல்லிட்டு ஹீரோ அதிர்ச்சியாகி எதுவுமே பேசாம ஹீரோயின் இருக்கிற ரூமுக்கு போவேன். கரெக்டா இந்த கேங்ஸ்டர் ரூம் உள்ள தானே இருக்கான். இவன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஒரு பென்ட்ரைவ் ஒண்ணு தெரியுது. இவன் அந்த பென்ட்ரைவ் என்ன பண்ணா, சஸ்பிஷியஸா இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணா, அந்த பென்ட்ரைவ் எடுத்து வச்சுக்க மறுபடியும் வந்துட்டு கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. இதை பார்த்துட்டு இந்த கேங்ஸ்டர் என்ன பண்ணா, கரெக்டா கதவு கிட்ட போயிட்டு பொறுமையா நிக்க வந்திருக்கிறது நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட். 10 நிமிஷம் ஆயிடுச்சு போல இருக்கு. இவன் உள்ள வர ட்ரை பண்ண, டேய் அன்னைக்கு நீ தானே என்ன அடிச்ச, எப்படி திரும்ப என்ன அடிச்சிட்ட, ஹாஸ்பிட்டல் பில்ல கூட பே பண்ணாம நீ மாட்டுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லி இப்ப அந்த கேங்ஸ்டர் கடுப்பாயி ஹீரோடைய அசிஸ்டன்ட் ரூம்குள்ள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த கேங்ஸ்டர் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓட ஹீரோடைய அசிஸ்டன்ட் கேங்ஸ்டரை ஃபாலோ பண்ணிட்டு போவேன். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிருந்து ரூம்ல பாத்துருக்காங்க. இப்ப டக்குன்னு போயிட்டு ஹீரோயின் அந்த பென்ட்ரைவ் தேடுறாங்க. எதுக்காக நம்ம ஹீரோயின் அந்த பென்ட்ரைவ் தேடுறாங்கன்னா, ஆக்சுவலி ஹீரோக்கு ஆக்சிடென்ட் நடந்தப்ப போலீஸ்காரங்க கிட்ட இருந்து ஹீரோயின் கேட்டிருப்பாங்களே சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு ஒரு காப்பி கொடுங்கன்னு. அந்த காப்பி தான் அந்த பென்ட்ரைவ்ல இருந்திருக்கு. இதுதான் அந்த கேங்ஸ்டர் எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சோ ஓகே அப்ப கண்டிப்பா வந்துட்டு ஹீரோடைய உயிருக்கு தான் ஏதோ ப்ராப்ளம், நம்ம வந்துட்டு கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கணும், நம்ம போறது இல்லாம ஹீரோவையும் இங்க இருந்து நம்ம சேஃபா கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிக்க கரெக்டா நம்ம ஹீரோவும் ரூமுக்கு வந்துடுறான். வந்தவன் நம்ம ஹீரோயின் கிட்ட, ஆமா நீயும் நானும் ஒரே ரூம்ல இல்லையா, நான் வேற ரூம்ல தானே இருந்தேன், அப்ப நீ யாரு அப்படின்னு கேட்க ஹீரோனுக்கு ஷாக் ஆகுது. ஹீரோயின் உடனே வந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஹீரோ கிட்ட, ஆமா நீ தான் என்ன எப்ப பார் வந்துட்டு திட்டிகிட்டே சண்டை போட்டுக்கிட்டே இருப்ப இல்லையா, நம்ம இங்க வெக்கேஷனை செலிப்ரேட் பண்ணலான்னு வந்தா அப்ப கூட நீ என்கிட்ட பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிட்டு தனி ரூம்ல போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு தெரியுமா, அததான் உங்ககிட்ட மேனேஜர் சொல்லியிருப்பான்னு சொல்ல ஹீரோயினுடைய பேச்சு நம்பிட்டு, ஐயோ நான் அந்த அளவுக்கு மோசமான நடந்து ஆளா இருந்திருக்கேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மா, அழுவாத இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் சண்டவே போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் நல்ல வேலை சொன்னதை இவன் நம்பிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சந்தோஷப்பட்டு இருக்கா. அடுத்த சீன்ல ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வேங் இருக்கான் இல்லையா, அவன் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஃபிளைட்லாம் ஏறி வந்துட்டான் போல இருக்கு. வேங்க ரிசீவ் பண்ணது யாருன்னா லீன்ற ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு நம்ம வேங்கோடைய கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. இவ ஹீரோயினுக்கும் மேல நம்ம வேங்குக்கு இந்த பொண்ணை பார்த்தாலே பயம். வேங்கு தான் பாஸ், பட் இருந்தாலும் இந்த லீன்றவ ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஆள் போல இருக்கு. ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான் இந்த லீன்ற பொண்ணு. ஸோ வேங்க ஆஃபீஸ்ல மீட்டிங் இருக்கு, பாஸ் இவ்வளோ லேட் ஆவா நீ வருவ, வா நம்ம போலாம், இன்வெஸ்டர்ஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆடிட் ஆளுங்கெல்லாம் வரப்போறாங்க, சீக்கிரமா வா போலான்னு சொல்லிட்டு லீ ரொம்ப ஃபாஸ்டா காரை ஓட்டிட்டு போவேன். ஹீரோயின் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. பட் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஏகப்பட்ட ஷாப்பிங்லாம் பண்ணி ஹீரோவோட கையில கொடுக்குறாங்க. ஹீரோவும் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் மாதிரி என்ன பண்றா, ஏகப்பட்ட ஷாப்பிங் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. ஏர்போர்ட்ல நம்ம ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவனை நம்ம ஹீரோயின் பாத்துறாங்க. அச்சோ இவன் நம்ம ஹீரோ பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை மறைக்க ட்ரை பண்றாங்க. ஹீரோ என்ன நினைச்சிட்டு இருக்கான், பக்கத்துல ஒரு கப்பிள்ஸ் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த கப்பிள்ஸ் மாதிரி இவன் ஹீரோயினுக்கும் கிஸ் பண்ண போல இருக்கு, பேக்லாம் இருக்கறனால ஹீரோயினால கிஸ் பண்ண முடியல போல இருக்கு, அதனால தான் அவன் தவிச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கையில இருக்க ஷாப்பிங் பேக்ஸ் எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டு நம்ம ஹீரோயினை ஏர்போர்ட்லயே வச்சு கிஸ் பண்ணிட்டான். ஹீரோயினுக்கா செம்ம ஷாக் ஆகுது. ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ இல்ல நீ கிஸ் பண்ணதானே இவ்வளவு நேரம் தவிச்சிட்டு இருந்தேன்னு சொல்ல, ஹீரோயின் ஐயோ இவனை வச்சு நான் படுற அவஸ்தை இருக்கே அப்படின்னு நினைக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த கேங்ஸ்டர் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்துட்டு காசு வந்துருச்சு. அதாவது நம்ம ஹீரோவுடைய அந்த பார்ட்னர் கிட்ட இருந்து காசு வந்துருச்சு. உடனே அந்த ஹேக்கர் பையன் கால் பண்ணி, இங்க பாரு ஹீரோ செத்து போயிட்டான்னு ஒரு ஃபேக்கான போட்டோவை நான் உனக்கு ரெடி பண்ணி கொடுத்தேன், அதை ஹீரோவுடைய பார்ட்னருக்கு அனுப்பிச்சு நீ உன்னுடைய காசெல்லாம் வாங்கிக்கிட்ட, என்னுடைய ஷேரை எனக்கு கொடுக்குறியா இல்ல ஹீரோவுடைய பார்ட்னர் கிட்ட ஹீரோ உயிரோட இருக்கான்றதை நான் சொல்லிடுவா அப்படின்னு ஹேக்கர் அந்த கேங்ஸ்டரை வந்துட்டு பாத்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்கேன். ஹீரோயின் இப்ப அவங்க ஒரு தம்பி கால் பண்றாங்க. இது சொந்த தம்பி கிடையாது, ஆனா பிரதர் தான் நம்ம ஹீரோயின் கூப்பிடுறாங்க. அவன் வந்துட்டு ஒரு ஆக்டர் போல இருக்கு. இப்ப அவனுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும், ஒரு வீடு ஒண்ணு அரேஞ்ச்மெண்ட் பண்ணு, அந்த வீட்டுல ஏகப்பட்ட நாளா வந்துட்டு 2 கப்பிள்ஸ், அதாவது ஒரு கப்பிள்ஸ் வந்துட்டு வாழ்ற மாதிரி அந்த இடத்தையே அரேஞ்ச்மெண்ட் பண்ணு, நிறைய வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வையே, அதாவது வந்துட்டு ஜென்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ட்ரெஸ் ஷூன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸை வச்சு ஒரு வீட்டை ரெடி பண்ணுன்னு சொல்ல ஹீரோயினோட பிரதரும் ஓகேன்னு சொல்லிட்டான். இந்த லீ
பொண்ணு வேங்க கூப்பிட்டுக்கிட்டு ஆபீஸ்ல நடக்கிற பார்ட்டிக்கு ஒண்ணு வரா. ஆக்சுவலி அந்த இடத்துல ஆடிட் பண்றதுக்காக ஒரு அப்பாவும் ஒரு பையனும் வந்திருக்காங்க. அந்த ஆடிட் பண்றவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க, ஓகேங்களா? சோ இப்ப வேங்க என்ன பண்றா, நம்ம லீ கிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது அங்கிருந்து போயிடணும்னு பாக்க. ஆனா லீ என்ன பண்றா, வேங்க கூட்டிட்டு வந்து அந்த ஆடிட் பண்றவங்க கிட்ட உட்கார்ந்து நின்று பேசிட்டு இருக்கா. சோ ஆக்சுவலி இந்த ஆடிட் பண்றவங்கள நல்லா கவனிச்சுக்கோங்க. இவங்க வந்துட்டு அப்பா பையன், ஓகேங்களா? இவங்க கிட்ட தான் நம்ம லீயும் இப்ப வேங்கும் பேசிட்டு இருக்காங்க. மறுபடியும் அப்படியே அங்க சீனை கட் ஆகுது. சோ அப்படியே அங்க சீன் கட் ஆகி இந்த நம்ம ஹீரோயினுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான், ஒரு வீட்டை ஒண்ணு வாடகை எடுத்து அந்த வீட்டுல வந்துட்டு ஆல்ரெடி ஒரு கப்பிள்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளா இருக்கிற மாதிரி செட்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு ஹீரோயினோட திங்ஸையும் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஹீரோயின் இப்ப ஹீரோவும் வந்துட்டு ரெண்டு பேருமே கப்பிள்ஸ்னா அவங்க ஒரு வீட்டுல தங்கி இருந்திருக்கணும் இல்லையா, அதனாலதான் ஹீரோயின் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த மாய் பொண்ணு கிட்ட ஹீரோ இறந்த விஷயத்தையும் பிளஸ் அந்த ஃபேக்கான போட்டோவையும் வந்துட்டு ஹீரோவுடைய பார்ட்னர் அந்த மாய் பொண்ணு கிட்ட காமிக்க அந்த பொண்ணா செம்மையா டென்ஷன் ஆயிடுறா. ஏன்னா அவ வந்துட்டு யாருன்னு பார்த்தா இப்பதான் நமக்கு ஒண்ணு தெரிய வருது, உண்மையான ஃபியான்சி வந்துட்டு நம்ம ஹீரோவோட ஃபியான்சி இந்த மாய் பொண்ணு தான். ஆனா ரெண்டு பேருக்குமே ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிருக்கும். ஆனா இவளுக்கு ஹீரோ மேல பாசம் இருக்கிறதுனால ஹீரோவுடைய பார்ட்னர் கிட்ட திட்டிட்டு இருக்கான். நீ ஏன்டா ஹீரோவை கொலை பண்ணன்னு திட்டினா, அவன் வந்துட்டு இந்த மாய் பொண்ணை அபியூஸ் பண்ண ட்ரை பண்ண. ஆனா அவ பொலிச்சுன்னு அரைஞ்சிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல வந்துட்டு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்ல, பிரேக்கப் பண்ணிட்டான் போல இருக்கு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ஊருக்கு வந்துட்டாங்க. ஹீரோயின் அந்த ஃபேக்கான வீட்டுக்குள்ள ஹீரோவை கூட்டிட்டு வந்து, நம்ம ரெண்டு பேரும் இங்க தான் இருந்தோம், வீடு எப்படி இருக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த திங்ஸ் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வாங்கணும், இதுதான் நம்ம பெட், இதுதான் நம்ம ஹால்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தலையில நல்ல நம்ம ஹீரோயின் மிளகா அரைச்சிட்டு இருக்க. ஹீரோவும் நம்பிடுறான், ஓ இந்த இடத்துல தான் நானும் ஹீரோயினும் இருந்தோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய தம்பி இருக்கான் இல்லையா, அவன் ஒரு ஆக்டர். இப்ப அவனுடைய வீட்டுக்கு வந்தா அந்த இடத்துல தான் அந்த ஆடிட் பண்றவங்க இருக்காங்க. அதாவது வேங்கோடைய கம்பெனில ஆடிட் பண்றதுக்கு ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்க இல்லையா, அவங்க இங்க இருக்காங்க. இவங்க யாருன்னா, இவங்க தான் நம்ம ஹீரோயினுடைய தம்பியோடைய அப்பாவும் அதுக்கப்புறம் அண்ணனும் போல இருக்கு. அண்ணன்காரன் வந்துட்டு ஹீரோயினுடைய தம்பி கையில ஹீரோவுடைய ஒரு ரிப்போர்ட் ஃபைல் ஒன்னு இருக்கத பாத்துறாங்க. பார்த்துட்டு இது என்னடா இது, எதுக்குடா இந்த ஃபைல் இருக்குது உன் கையிலன்னு கேட்க, தெரியல ஹீரோயின் தான் ஒரு வீடு ஒன்று எடுத்து இந்த ஆளுடைய கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அந்த இடத்துல வந்துட்டு வைக்க சொன்னா, எனக்கு எதுவும் அதை பத்தி தெரியாது, நானும் அவள்கிட்ட எதையுமே கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தம்பி அவனுடைய அப்பா கிட்ட, அதாவது அந்த ஆடிட் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவங்க வந்துட்டு நம்ம இவங்களுக்கு ஹீரோ ஆல்ரெடி தெரியும் போல இருக்கு. அதனால அவங்க ஷாக் ஆவறாங்க. ஹீரோயின் ஹீரோ கூட என்ன பண்றா அப்படின்னு ஷாக் ஆவ, ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோவை சாப்பிடறதுக்காக கூட்டிட்டு வந்து, இங்கதான் நீ நானும் அடிக்கடி சாப்பிடுவோம் தெரியுமான்னு சொல்ல. ஹீரோ அப்படியா, நம்ம இங்க அடிக்கடி வருவோம்னா இங்க வந்துட்டு கப்பிள்ஸ் போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்களே, நம்மளுடைய போட்டோ எங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா பாயிண்டா கேட்க, நம்ம ஹீரோயின் உடனே என்ன பண்றாங்க, ஒரு வெயிட்டருக்கு காசை கொடுத்து கூட்டிட்டு வந்து, இல்லப்பா நம்ம கப்பிள்ஸ் போட்டோ இங்க இருந்துச்சு, பட் ஆனா வந்துட்டு அது மிஸ் ஆயிடுச்சா, பேசாம வாயே நம்ம வந்துட்டு இப்போ போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு கப்பிள் போட்டோ ஒன்னு எடுத்து மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒட்டி வச்சுக்கிறாங்க. மறுபடியும் அப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த ஆடிட் வந்த அந்த அப்பாவையும் பையனையும் தான் காமிக்கிறாங்க. அண்ணன்காரன் தம்பிக்காரன் கிட்ட, அதாவது ஹீரோயினோட தம்பி கிட்ட கேட்கறான், எதுக்குடா ஹீரோடைய ஃபைல வச்சிருக்கேன்னு கேட்க, ஐயோ அப்பா சத்தியமா தெரியாது, ஹீரோயின் தான் கால் பண்ணி ஒரு வீட்டை ரெடி பண்ண சொன்னா, நானும் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தேன், அவ்வளவுதான்ப்பா எனக்கு தெரியும்னு சொல்ல, அப்பங்காரன் இங்க வந்துட்டு நான் யோசிக்கிறேன் எதுக்கு வந்துட்டு ஹீரோயின் இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த மாய் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட வந்து ஹீரோ உண்மையாவே இறந்து போயிட்டானா இல்ல வேற எங்கேயாவது இருக்கானான்னு சொல்லிட்டு இன்டைரக்டா வந்துட்டு நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் கிட்ட இவ விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வரா. ஆனா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த விதமான ரியாக்ஷனையும் கொடுக்கல. ஏன்னா இப்ப ஹீரோ காணும் இல்லையா, இவனுக்கே ஹீரோ எங்க இருக்கான்னு தெரியல. அதனால இவன் வந்துட்டு விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உல்டாவா போட்டு அந்த பொண்ணு கிட்ட என்னென்னமோ சொல்லி வந்து அனுப்பிச்சு விட்டுறான். அந்த பொண்ணுமே என்னடா இது வந்துட்டு எந்த விஷயத்தையும் கறக்க முடியேன்னு யோசிக்க, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஷாப்பிங்காக வெளியே வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பாட்டியை பார்த்து பயந்து போய் அங்கிருந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. அந்த பாட்டியை நம்ம ஹீரோயினை பார்த்துட்டாங்க. ஹீரோ உடனே அம்மா யாருக்கா நம்ம பயந்து இப்படி ஓடிட்டு இருக்கோம்னு கேட்க, ஹீரோயின் டக்குன்னு இல்ல அவங்க தான் என்னுடைய ஸ்கூல் டீச்சர், சும்மா என்னை பத்தி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அதுக்காக நம்ம இங்க மறைஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்ல. அப்ப ஹீரோ வந்துட்டு பாக்ஸுக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கான். ஒரு பாக்ஸ் நம்ம ஹீரோவுடைய தலையில இடிக்குது பாருங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுடைய ப்ரொஃபஸர் தானே நம்ம ஹீரோ ஆல்ரெடி இருந்தா. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஹார்ஷா நடந்துகிட்ட விஷயம் எல்லாம் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேர் கப்பிள்ஸ் இல்ல, பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஹார்ஷா நடந்துட்டு இருந்தது இல்லையா. சோ அதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு, அப்போ உண்மையாவே நம்ம ரெண்டு பேருமே கப்பிள்ஸ் தான் போல இருக்கு, நானும் ஹீரோயினும், அவகிட்ட நான் ரொம்ப ஹார்ஷா நடந்துகிட்டு இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா ஒரு தப்பான இது முடிவுல வந்துட. ஹீரோயின் அந்த டீச்சர் போனதுக்கு அப்புறமா வெளியே வராங்க. ஆனா அவங்க போல இருக்கு நம்ம ஹீரோயின் தான் பாத்துட்டாங்க இல்லையா. வந்து ஹீரோயின் கிட்ட ஹே எப்படி இருக்கா, நான் தான் உன்னுடைய சின்ன வயசு ஸ்கூல் டீச்சர், என்ன ஞாபகம் இருக்கா, இதுதான் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஹீரோவும் ஆமாமா நான் இவங்களுடைய ஃபியான்சி அப்படின்னு சொல்ல,
சொல்ல, அப்படியா சரி வாங்க வாங்க உங்க 2 பேருக்குமே நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு கப்பிள்ஸ் சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போவேன். ஆனா அங்க போனா அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சாக்லேட் கொடுக்குறவன், மேடம் நீங்க கப்பிள்ஸ் சாக்லேட் வேணும்னா நீங்க கப்பிள்ஸ் மாதிரி எங்க முன்னாடி நடந்துக்கணும், அப்பதான் உங்களுக்கு நாங்க ஃப்ரீயா சாக்லேட் கொடுப்போம்னு சொல்ல, டக்கு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண வரான், கப்பிள்ஸ் தான் நாங்கன்னு சொல்ல. ஆனா ஹீரோடைய வாயில கையை வச்சுட்டு டே அப்பா சாக்லேட்டை குறா உசுர வாங்காதடான்னு சொல்லிட்டு சாக்லேட்டை வாங்கிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. அப்படியே மறுபடியும் அங்க சீனை கட் பண்ணி ஹீரோயின் இப்ப வாங்கின திங்ஸ் எல்லாத்தையுமே வீட்டுல அடுக்கிட்டு இருக்கேன். ஹீரோக்கு எந்த வேலையும் இல்ல இல்லையா, சோ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட பேச வர, ஆனா ஹீரோயினுக்கா ஹீரோ கிஸ் கொடுக்க வந்தோடனே ஹார்ட் பீட் எகிரி இருக்கும். அதனால ஹீரோ பார்த்து எப்பா சாமி தயவு செஞ்சு நீ மேல ரூமுக்கு போவோம், நான் சமைச்சு முடிச்சு உன்னை கூப்பிடுறேன்னு சொல்ல ஹீரோவும் ரூமுக்கு போறான். அப்ப நம்ம ஹீரோயினுடைய ஒரு சின்ன வயசு லவ் லெட்டர் ஒன்று கிடைக்குது. அந்த லவ் லெட்டரை ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இந்த லவ் லெட்டர் ஹீரோ கையில வந்துருச்சுன்னு ஹீரோயின் அங்க பதட்டப்படுறாங்க, தயவு செஞ்சு அதை கொடுத்துறேன்னு சொல்ல ஹீரோ உடனே இந்த லவ் லெட்டர் எனக்காக தான் நீ எழுதுனியான்னு கேட்க, பிளாஷ்பேக்ல ஹீரோயின் காலேஜ் டைம்ல இருக்கக்குள்ள ஹீரோயினுடைய ஒரு கிளாஸ்மேட் பொண்ணு ஹீரோயின் கிட்ட ஒரு லவ் லெட்டர் எழுதி கேட்டிருப்பா. ஹீரோயினும் லவ் லெட்டர் எழுதியிருப்பாங்க, அதாவது அந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு. ஆனா ஹீரோயின் அது அவங்களுடைய புக்ல வச்சுக்கிட்டதுனால ஹீரோ ஒரு தடவை கிளாஸ்ல ஹீரோயின் கிட்ட இருந்து புக்கு கேட்டிருப்பான், ஹீரோயினும் கொடுத்திருப்பாங்க. இப்ப அந்த லவ் லெட்டரை பார்த்துட்டு ஹீரோ என்ன நினைச்சுக்கிறான், ப்ரொஃபஸரா இருந்தப்ப தனக்கு தான் அந்த லவ் லெட்டர் ஹீரோயின் எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி வாங்குன்னு வாங்கியிருப்பான் போல இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பிளாஷ்பேக்ல யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ அந்த லவ் லெட்டர் படிச்சு பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்குப்பா இந்த லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாராட்டிட்டு வேற இருந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் டக்குன்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டுட்டு போய் வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னாச்சு இப்ப யாரை பார்த்துமா பயந்துட்டு இருக்கான்னு கேட்க, ஹீரோயின் இல்ல கடன்காரங்க வந்துட்டு இருக்காங்க, என் ஆபீஸ்க்கு போய் என்னோட அட்ரஸை தெரிஞ்சுக்கிட்டு இங்க வந்திருக்காங்க போல இருக்குன்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோயின் பக்கத்துல நெருங்கி வர 2 பேருடைய ஹார்ட் பீட்டும் எகிருது. கடன்காரங்களாம் கிடையாது, ஹீரோயினுடைய தம்பியும் ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் அந்த லீ பொண்ணு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த லீ பொண்ணுக்கு நம்ம ஹீரோயினுடைய தம்பி மேல கிரஷ், ஏன்னா அவன் ஒரு ஆக்டர் இல்லையா, சின்ன வயசுல இருந்தே இந்த பையன் மேல ஒரு கிரஷ். ஹீரோயினோட தம்பியும் வாங்கல நம்ம வெளியே போய் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அவங்க அங்கிருந்து கிளம்பிட்டதுக்கு அப்புறமா ஹீரோ என்ன பண்ணா ஒரு ஒயிட் போர்ட்ல ஹீரோயினுக்கு எப்படி எல்லாம் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஹார்ஷா நடந்துட்டு இருக்கோம் தான் நினைச்சிட்டு இருக்கான். அதனால நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி எல்லாம் வந்துட்டு நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒயிட் கலர் போர்ட்ல எழுதிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினையும் என்னடா இது அந்த ப்ரொஃபஸர் அந்த மாதிரி வந்துட்டு ஹார்ஷா பேசிட்டு இருந்தப்பையும் நம்மளை இவன் திட்டிட்டு இருந்தான், இப்ப நம்ம கூட இருக்கிறப்பையும் நம்மளுடைய ஹார்ட் பீட்லாம் எகிருதே, நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் ஹீரோயின் அவங்களுடைய ஒரு கொலீக் கிட்ட என்ன பண்றாங்க, அந்த பென்ட்ரைவ் வந்துட்டு அந்த கேங்ஸ்டர் தூக்கிட்டு போயிட்டாலையா ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோடைய அந்த இது இடிச்ச அந்த ஃபுட்டேஜ் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை வந்துட்டு ரெக்கவர் பண்ண முடியுமான்னு ஹீரோயின் அவங்களுடைய ஆஃபீஸ் கொலீக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி வேங்குடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. வேங் யாரையோ ஒருத்தவங்கள பார்த்துட்டு செம்மையா பயந்துட்டு இருக்கான். பயந்து போய் படிக்கட்டுல ஓடி வர டக்குன்னு அவனை ஒரு வந்துட்டு வலை இருக்கு தெரியுமா, அந்த வலையை வச்சு பிடிச்சிடறாங்க அந்த ஆளுங்க. யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு தான். இந்த பொண்ணு வேங்குடைய சிஸ்டர் போல இருக்கு. இந்த பொண்ணுமே ஒரு ஆக்டர் தான். இப்ப வேங் கேக்குறான், அடியை குட்டி சேத்தா எடுக்கடி இங்க வந்தேன்னு கேட்க, ஆக்சுவலி எனக்கு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் பண்ண பார்த்தாங்க அம்மாவும் அப்பாவும், அதனால தான் நான் உன்னுடைய வீட்டுல கொஞ்ச நாள் தங்கலான்னு வந்திருக்கேன். இங்க பாரு என்னை மட்டும் நீ வீட்டை விட்டு அனுப்புனேன்னு வச்சுக்கோங்க, உன்னை அவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அதனால தான் நான் உன்னோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. வேங்குடைய சிஸ்டர் ஒரு வெப்சைட் ஒன்னு நடத்திட்டு இருக்கா போல இருக்கு. இந்த லவ் பண்றவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா டிப்ஸ் எல்லாம் கொடுக்குற வெப்சைட் நடந்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுல இருக்கான் இல்லையா, அவனுக்கு ரொம்ப போர் அடிச்சிடுது. சரி ஓகே நம்ம ஹீரோயின் கிட்ட இவ்வளவு ஹார்ஷா நடந்துகிட்டு இருக்கோம் பாஸ்ட்ல, சோ நமக்கு அது எல்லாமே மறந்துருச்சு. ஆனா அப்பப்ப நமக்கு மண்டையில யோசனை மட்டும் வந்து போகுது, பேசாம அவளுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டா என்ன, ஏதாவது லவ் பத்தி ஏதாவது வெப்சைட் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதுல போயிட்டு ஏதாவது சஜஷன் கேட்போம்னு சொல்லிட்டு ஹீரோ ஆன்லைன்ல நம்ம வேங்கோடைய சிஸ்டருடைய வெப்சைட் குள்ள போயிட்டு எப்படி வந்துட்டு தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை சந்தோஷமா பாத்துக்கணும், எப்படி அவங்க கிட்ட நல்லபடியா நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேங்கோடைய சிஸ்டருடைய வெப்சைட்ல ஹீரோ அந்த பக்கம் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்க. இங்க வந்துட்டு வேங்கோடைய சிஸ்டர் என்ன பண்றா, ஹீரோடைய क्वेश्चंस எல்லாத்துக்குமே வேங்கோடைய சிஸ்டர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கா. அவங்கள ரொமான்டிக்கான டின்னருக்கு கூட்டிட்டு போங்க, அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பாசமா நடந்துக்கோங்க, நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிடுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவுக்கு கொடுத்துட்டு இருக்கா. ஹீரோவும் அதை ஒண்ணுன்னா வந்துட்டு படிச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுடைய ஆபீஸ்ல இருக்க அந்த மாய் பொண்ணு, அதுக்கப்புறமா வந்துட்டு ஹீரோவுடைய அந்த பார்ட்னர், இவங்க 2 பேருமே வந்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க தானே வந்துட்டு ஹீரோயினுடைய கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ், அதாவது வேங்கோடைய கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா
அதாவது வந்துட்டு மீட்டிங்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாய் பொண்ணு மட்டும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கா. ஏன்னா அவ தானே இன்வெஸ்டர், அதனால ஹீரோயின் கிட்ட இந்த பாயிண்ட் சரியில்லை அந்த பாயிண்ட் சரியில்லைன்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் லீ இருக்கா இல்லையா, அவ கொஞ்சம் வாய்ப்புல இருக்கு. அவ வந்துட்டு மாய் பொண்ண லெஃப்ட் ரைட்னு வாங்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு மெசேஜ் மேல மெசேஜா வந்துட்டு இருக்கு. யாரா மெசேஜ் அனுப்புறான்னு சொல்லிட்டு மீட்டிங்கை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஹீரோ தான். ஏன்னா ஹீரோயினுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க, சாப்பிட்டியா, காஃபி சாப்பிட்டியா, லஞ்சில் சாப்பிட்டியா, ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா ஹீரோ மட்டுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அதெல்லாம் படிச்சுக்கிட்டே வெளியே வர ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அதை போய் ஒட்டு கேட்கறாங்க. ஏன்னா வந்துட்டு அவன் ஏதோ பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் போயிட்டு அதை கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் பேசுறது பெருசா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒழுங்கா புரியவே இல்லை. அதனால ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இப்ப அந்த மீட்டிங்ல முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மாய் பொண்ணு கிட்ட போயிட்டு, மேடம் நீங்க தான் இன்வெஸ்டர்ஸ், நாங்க இல்லைன்னு சொல்லல, பட் ஆனா வந்துட்டு எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பிசினஸ் இப்படி எல்லாம் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எப்படியோ நம்ம ஹீரோயின் அந்த மாய் பொண்ணு கிட்ட வந்துட்டு பேசி சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா கேண்டில்ஸா இருக்குது. என்னது இது, இங்க ஃபுல்லா கேண்டில்ஸா இருக்குது, கரண்ட் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பார்க்க நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சு இழுத்து செவத்தோரமா நிக்க வச்சு ஹீரோயினுக்கு இச்சா கொடுக்க ட்ரை பண்ண ஹீரோயின் ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க நம்ம ஹீரோ இல்ல ரொமான்டிக்கா நடக்க ட்ரை பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் செம கடுப்பாயிடுறாங்க. நீ வேற ஒண்ணு நகரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிச்சி தள்ளி விடுறாங்க. பாருங்க டக்குன்னு நம்ம ஹீரோடைய வந்துட்டு பாத்தீங்கன்னா மூக்கு போயிட்டு அங்க இருக்கிற புக் ஷெல்ஃப்ல போயிட்டு இடிச்சிடுது. மூக்குல இருந்து ரத்தமா ஒழுகிட்டு இருக்கு. ஹீரோயின் பத்தியா தேவையில்லாம இந்த வேற எல்லாம் பண்ணாத, ஓகேவா, நீ எப்பயுமே ரூடா இருந்துகிட்டாதான் அது நல்லா இருக்கும், இப்படி ரொமான்டிக்கலா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போவேன். இன்னொரு பக்கம் இந்த மாய் பொண்ணு உண்மையாவே ஹீரோ இறந்துட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோடைய அசிஸ்டன்ட்க்கு தெரியும் இல்லையா, அதனால வந்துட்டு அந்த அசிஸ்டன்டோடைய கோட்டு பாக்கெட்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரை போட்டுட்டு போறா. ஏன்னா ஏதாவது வந்துட்டு ஹீரோ பத்தி பேசினா கேட்கலான்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் அது எப்படி நம்ம ஹீரோ பத்தி வேகமா பேசுவான்னு சொல்லுவா, இவன் வாய்க்குள்ளே முனவிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ரெக்கார்டரை போட்டு கூட யூஸே இல்லை, அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே கேட்கவும் இல்லை. இன்னொரு பக்கம் மறுநாள் காலையில ஹீரோயின் எந்திரிச்சு வர செம்ம வாசனை வந்துட்டு இருக்கு கிச்சன்ல இருந்து. என்னடா இது வாசனை இப்படி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிச்சன் பக்கமா போய் பார்த்தா ஹீரோ ஹீரோயினுக்காக சமைச்செல்லாம் வச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த சமையல்லாம் பார்த்துட்டு நீ இதெல்லாம் சமைச்சேன்னு கேட்க ஹீரோ ஆமா நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், போயிட்டு சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, நான் உனக்கு வந்துட்டு சாப்பாடு தரேன்னு சொல்ல ஹீரோயினு குடுகுடுன்னு போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு வர ஹீரோ நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்டு இருக்கான். சோ ஹீரோ கேட்கறான், ஆமா நம்ம ரெண்டு பேருக்குமே வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆனது யாருக்காவது உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுமான்னு கேட்க ஹீரோயின் என்னோட ஒரே ஒரு ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியும், அவளுடைய பேர் லீன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப லீயே வீட்டுக்கு வந்துருவாளா, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ தான் போயிட்டு கதை ஓபன் பண்றான். ஹீரோயின் ஐயோ அப்படின்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் கண்ணு காமிச்சிட்டாங்க, எதையும் பேசாதடின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த லீன்ற பொண்ணும் அமைதியாயிட்டா. ஹீரோயின் ஹே படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டியா நீ மறுபடியும், எப்ப நீ மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டடி டூருக்கு போயிட்டு நீ வந்துட்டு வந்த என்கிட்ட ஏன் அந்த விஷயத்த சொல்லலன்னு சொல்லிட்டு ஹீரோ பேச விடாமலே லீயை நம்ம ஹீரோயின் அங்கிருந்து அலேக்கா கூட்டிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோ டின்னருக்கு இன்னைக்கு நைட்டு வந்துருங்க ஓகேவான்னு சொல்ல லீயும் ஓகே சார் நான் கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போவேன். ஹீரோயினோட ஃப்ரெண்டு லீ கேட்கறா, ஹே யாரு அந்த பையன், டேட்டிங் ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன், ஒழுங்கா சொல்லுடி, ஏன்டி என்கிட்ட விஷயத்த மறைச்சேன்னு சொல்லிட்டு லீ நம்ம ஹீரோயின் கிட்ட அங்க கேள்வி கேட்டுட்டு இருக்கா. சோ அப்படியே மறுபடியும் அங்க சீன் கட் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வீட்டுல தனியா தானே இருக்கான். அப்படி இருக்கக்குள்ள ஹீரோ வந்துட்டு வீட்டுல இருக்க ஒரு மேகசைனை படிக்கலான்னு எடுக்கிறான் பாருங்க. அந்த மேகசைன்ல நம்ம ஹீரோ பத்தியே ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஆர்டிக்கலை பார்த்துட்டு பேசாம நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கோம், நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் ஒர்க் பண்ண அந்த ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ண அதாவது நம்ம ஹீரோயின் படிச்ச அந்த காலேஜுக்கு ஹீரோ வந்துட்டு போக கிளம்புறா. இன்னொரு பக்கமா இப்ப அதே வந்துட்டு காலேஜ்ல தான் ஹீரோயினுடைய பிரதர் இருக்கான் இல்லையா, அவனுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க போல இருக்கு. இவனுக்கு பேரா நடிக்கிறது யாருன்னா நம்ம வேங்குடைய சிஸ்டர் தான். ஏன்னா அவளும் ஒரு ஆக்டர் தானே. இப்ப இவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுடைய பிரதருக்கும் வேங்குடைய சிஸ்டருக்கும் தான் மேரேஜ் நடக்க போது போல இருக்கு. வேங்குடைய சிஸ்டருக்கு வந்துட்டு சிஸ்டர் பார்த்த பையன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய தம்பி தான். ஆனா இவங்க ரெண்டு பேத்துக்குமே கல்யாணத்துக்குள்ள இஷ்டமே இல்ல போல இருக்கு. ரெண்டு பேருமே இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ரெண்டு பேருமே கல்யாணத்தை எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே மறுபடியும் அதே அதாவது நம்ம இப்ப இவங்க வந்துட்டு காலேஜ்ல வந்துட்டு இது ஷூட்டிங் தானே பண்ணிட்டு இருக்காங்க. அதே காலேஜ்க்கு தான் நம்ம ஹீரோ அவனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். காலேஜ்ல பசங்க எல்லாம் யாரும் இல்ல போல இருக்கு. ஹீரோவும் அங்க ஷூட்டிங் நடத்துறவங்கள்ட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு உள்ள யாராவது வந்துட்டு ஆஃபீஸ் ரூம்ல இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ஹீரோ ஆஃபீஸ் ரூம்குள்ள போவேன். ஹீரோயின் இப்ப அவங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லா உண்மையே சொல்லிடுறாங்க. லவ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு, இந்த மாதிரி அவன் என்னுடைய ப்ரொஃபஸர், ஆனா யதார்த்தமா நான் மீட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றதுக்காக வந்துட்டு அவனுடைய ஞாபக மருதியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்ப சும்மா நான் வந்துட்டு நடிச்சிட்டு இருக்கான் அவனோட ஃபியான்சியா, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம பாவம் அவனை யாரோ கொலை பண்ண வராங்க, அதனால நான் அவனை வந்துட்டு சும்மா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அவனுடைய ஞாபகங்கள்லாம் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் லீ கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ போயிட்டு அங்க ஒர்க் பண்ற ஒரு பையன் கிட்ட போயிட்டு அவனை பத்தி அவனே கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி கேட்டுட்டு இருக்கக்குள்ள அந்த பையன் என்ன பண்றான், ஹீரோ பத்தி தப்பு தப்பா சொல்றான். உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரொஃபஸரை பத்தி தெரியும்
தெரியாது, அவர் ரொம்ப ரூடான ஆளு, அவருக்கு 4-5 வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்டுங்க இருக்காங்க, அதுக்கப்புறமா 2-3 வந்துட்டு ஃபியான்சிங்க இருக்காங்க, அப்படி இப்படி அவர் ரொம்ப ரூடான ஆளு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோவை தெரிஞ்ச ஒரு ஆள் உண்மையாவே அங்க வந்துடுறான். வந்துட்டு டேய் யார பத்திடா சொல்லிட்டு இருக்கீங்க, அவரை பத்தி அவர்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க, வாயை மூடுகடான்னு சொல்ல. இப்ப 3 பேருமே அங்க இருந்து பயந்துட்டு ஓடிட்டாங்க. ஹீரோ நம்ம இன்னும் இவ்ளோ கெட்டவனாவா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே நீங்க பாத்தீங்கன்னா வேங் என்ன பண்றான், ஆபீஸ்ல மீட்டிங்காக வரான். பட் ஆனா மீட்டிங் உடைய கான்செப்டே தெரியாம அவ மாட்டுக்கு வந்து மீட்டிங்ல உட்காந்துக்கிட்டு ஏனோ தானோன்னு பேசிட்டு இருக்க. இதை பார்த்த லீ கடுப்பாயிடுறா. ஆபீஸ் உடைய வந்துட்டு மீட்டிங்க்கு வந்திருக்க, பட் ஆனா அதோடைய பாயிண்டே தெரியாம நீ மாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல. வேங் உடனே வந்து பாத்தீங்கன்னா கீழே விழுந்தும் மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி சரி ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் இங்க வந்து கிளம்புறேன், நீங்களே மீட்டிங்கை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வேங் அங்கிருந்து காமெடி பண்ணிட்டு போவேன். ஸோ ஹீரோயின் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு லீ இருக்கா இல்லையா, ஸோ அவன் என்ன பண்றா, போயிட்டு நம்ம வேங் கிட்ட இங்க பாரு இன்னொரு தடவை நீ மீட்டிங்க்கு வந்தனா தயவு செஞ்சு என்ன பாயிண்ட்னு கேளு, பாயிண்ட் கேட்காமலே நீ மாட்டுக்கு வந்து லூஸ் மாதிரி வளரிட்டு போயிட்டு இருக்கேன்னு சொல்ல. ஏமா நான் உன்னோட பாஸுமா என்னமா லூஸ்ன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்த விஷயம் காலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சு காலேஜ் பொண்ணுங்கெல்லாம் ஹீரோவை துரத்திட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ ரூடானவர் தான், பட் செம்ம ஹேண்ட்ஸமான ஆள் இல்லையா, காலேஜ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் நம்ம ஹீரோ ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இப்ப ஹீரோ வந்துட்டு காலேஜ்ல சுத்தி ஓடி வந்துட்டு இருந்தப்ப அப்ப நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஸருடைய போட்டோ பாக்குறாரு. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பழசெல்லாம் லைட்டா ஞாபகம் வர மாதிரி இருக்கு. தலையெல்லாம் வலிக்க எங்க இருந்து ஹீரோயின் வந்தாங்க எப்படி வந்தாங்கலாம் கேட்காதீங்க, ஆனா வந்துட்டாங்க. வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி சைட்ல கொண்டு போவேன். ஹீரோ உடனே நீ எப்படி இங்க வந்தேன்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஏன் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வந்துட்டு ஓரமா கூட்டிட்டு வர. இப்ப ஹீரோக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கையில தைலெல்லாம் வச்சிருக்காங்க, தடவி குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு லீயோடைய கார்ல வந்து ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. இப்ப லீ என்ன பண்றா, ஹீரோயினை வீட்டுல விட்டுட்டு நானும் வரேன்டின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ தயவு செஞ்சு அமைதியா எங்க இருந்து கிளம்பு ஓகேவா, ஏதாவது ஏடாகூடமா ஹீரோட்ட பேசிட்டு அவ்வளவுதான் நான் மாட்டிப்பேன்னு சொல்ல. ஆனா ஹீரோ வாய வச்சுட்டு கம்முன்னு இல்லாம வாங்கல உங்களுக்கு நூடுல்ஸ் செஞ்சு தரேன்னு சொல்ல லீயும் வந்துடுறா. இப்ப வீட்டுல இருக்க கப்பிள்ஸ் போட்டோவெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு லீ வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயினை. ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இருங்க ஒரு நிமிஷம் நான் அதை நூடுல்ஸ் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் போயிட்டு நம்ம ஹீரோக்காக வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறப்ப போடுவாங்க இல்லையா பிக்கிறது ட்ரெஸ், ஸோ அந்த வந்துட்டு ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோயின் போட்டு விட உடனே நம்ம லீ என்ன பண்றா, ஹீரோயினையும் ஹீரோவையும் வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு நூடுல்ஸும் ரெடியாகி வந்துருச்சு. ஆனா இது வரைக்குமே நல்லா போயிட்டு இருக்கு. பட் ஆனா வந்து நம்ம ஹீரோ என்ன பண்றா, இந்த மாதிரி நூடுல்ஸ் இருக்கு, இது என்னோட ஃபியான்சிக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிளேவர் அப்படி இப்படின்னு சொல்ல. இப்போ இதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த மாதிரி நானும் ஹீரோயினும் வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க போனோம், இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஃபியான்சின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்க 2 பேருக்குமே வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்களேன், எங்களுடைய ஜோடி எப்படி இருந்துச்சு, நான் எப்படி பாஸ்டில் நடந்துக்கிட்டேன்னு சொல்ல. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின்லாம் கேட்க லீக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் பண்றதே தெரியல. உடனே அவன் ஒரு சமயத்துல நூடுல்ஸ் வாயில இருக்குது, அதுக்கப்புறமா தண்ணி வாயில இருக்குது, அதுக்கப்புறம் சாஸ் வாயில இருக்குது, என்னால பேச முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோடைய கேட்கிற கொஸ்டின்கெல்லாம் ஆன்சர் பண்ணாம தப்பிச்சிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே அவங்கள தான் காமிக்கிறாங்க, அதாவது ஹீரோயினுடைய தம்பி அப்பா. ஸோ இவங்களை நம்ம ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினுடைய பெரிய அண்ணன் கூப்பிட்டுக்கலாம், தம்பியை தம்பின்னே கூப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா இவர் ஹீரோயினை பொண்ணு மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை ஹீரோயினுடைய தம்பி வந்துட்டு பாத்தீங்கன்னா வேற அம்மாவுக்கு பிறந்தவனா இருப்பான் நான் நினைக்கிறேன், அது இன்னும் தெரியல. ஸோ அதனால நம்ம இவரை ஹீரோயினுடைய அப்பானே கூப்பிட்டுக்கலாம். இப்ப ஹீரோயினுடைய அப்பா கேட்கிறாரு தம்பிக்காரன்ட்ட, என்னடா ஆச்சு ஏன்டா ஹீரோ அங்க தங்க வச்சிருக்கான்னு சொல்ல. ஹீரோ வந்துட்டு நடந்துக்கிறதே சரியில்லை, ஒருவேளை வந்துட்டு அவன் வந்துட்டு அம்னீஷியாவை வந்திருக்குமோ அவனுக்கு அப்படின்னு சொல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீரோயினுடைய அப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா சான்ஸே கிடையாது, அந்த மாதிரிலாம் எப்படி நடக்க சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் நம்பவே இல்லை. இன்னொரு பக்கம் இந்த மாய் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா, ஹீரோடைய அசிஸ்டண்ட நல்ல ஒரு பாருக்கு கூட்டு வந்து ஓசியில பீர் வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு நல்லா குடிக்க வச்சு ஹீரோவை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு இந்த மாய் பொண்ணு ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்க்கு நல்லா ஓசி பீரை வாங்கி கொடுத்துட்டு இருக்கா. ஏகப்பட்ட பீரும் அவனும் குடிச்சிடறான். இந்த பொண்ணு ஓகேடா இவன் நல்லா வந்துட்டு மட்டையாயிட்டானா, அதுக்கப்புறம் இவன்ட்ட ஹீரோவை பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் கேட்போன்னு பார்த்தா ஆனா அங்க அப்படியே ஆப்போசிட் நடக்குது. அவன் அத்தனை பீர் குடிச்சும் கண்ணு மாதிரி நின்றுட்டு இருக்கான். இந்த மாய் பொண்ணு ஒரே ஒரு பீரை தான் குடிக்கிறா. உடனே அவன் மட்டையாயிட்டா. கூட்டிட்டு வந்து நம்ம அசிஸ்டன்ட் தான் கார்ல உட்கார வைக்கிறான். உடனே வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட்க்கு பின்னாடி தொப்பி, அதாவது வந்துட்டு தொப்பி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, அசிஸ்டன்டோடைய மண்டையிலே அடிச்சு அப்படியே வந்துட்டு அவனை கடத்திட்டு போறாங்க. அங்க அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில விடிஞ்சுதான் நம்ம மாய் கார்ல இருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்ச உடனே வந்துட்டு சைட்ல நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்துறா. பார்த்த உடனே நம்ம மாய் என்ன பண்றா, ஹீரோடைய பேரு கத்திக்கிட்டே என்ன பண்றா, கார்ல இருந்து இறங்கி வந்து ஹீரோ தேட. ஆனா ஹீரோ இல்ல. உடனே மாய் வந்துட்டு ஒருவேளை நம்ம பிரம்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டுக்கு கார்ல ஏறி அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா வந்தது என்னமோ நம்ம ஹீரோ தான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு அவனுக்கு தேவையான சும்மா வீட்டுல இருக்கிற கிராசரிஸ், அதுக்கப்புறமா அவனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கான் போல இருக்கு. ஸோ இப்போ ஹீரோ வந்துட்டு பஸ்ல போயிட்டு இருக்கா. அங்க ஒரு கப்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல அந்த பையன் தான் அந்த பொண்ணை பிடிச்சி ஓவரா திட்டிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு நம்மளும் ஹீரோயின் கிட்ட இப்படி தானே நடந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, இப்ப அந்த பொண்ணு பதிலுக்கு அடிக்கன்னு சொல்லிட்டு அந்த இடமே கலவரம் ஆகுது. நம்ம ஹீரோக்கு ரொம்ப
கஷ்டமா இருக்கு, நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய மெமரிஸ் மறக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயினை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கோம்லன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டே ஹீரோ வீட்டுக்கு வர ஹீரோயின் ஐயோ இன்னைக்கு ஹீரோ எந்திரிக்க முன்னாடி நம்ம எந்திரிச்சோம் போல இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிக்கா. ஆனா ஹீரோ வெளியே இருந்து திங்ஸ் வாங்கிட்டு இருக்கான். ஏய் நான் இன்னைக்காவது உன்னை விட சீக்கிரமா எந்திரிக்கலான்னு பார்த்தா இன்னைக்கும் நீ காலைல எந்திரிச்சியாமா, ஏன் ரொம்ப சோகமா இருக்கேன்னு கேட்க ஹீரோ உடனே இல்ல நான் ஃபாஸ்டில் நடந்ததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன், நான் உன்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிருக்கல, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன்ல, நான் ரொம்ப கெட்டவன் இல்லைன்னு சொல்ல ஹீரோயின் ஹே அதெல்லாம் பாஸ்டில் நடந்த விஷயம், அதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதன்னு சொல்ல நம்ம ஹீரோ இல்ல இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் நல்லபடியா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கட்டிப்பிடிச்சு கிஸ் பண்ண பார்க்க ஆனா நம்ம ஹீரோயின் டபாக்குன்னு சொல்லிட்டு தப்பிச்சுக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் சரி ஆஃபீஸ்க்கு எனக்கு லேட் ஆகுது, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், சமத்து பிள்ளையா வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கிருந்து போவேன். ஹீரோ டக்குன்னு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டுக்கு அழகு என்ன, ஹீரோயின் வேலைக்கு போனோடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு போயிட்டு என்ன பண்றாரு அந்த ஹெல்மெட் இருக்கும் இல்லையா, அந்த ஹெல்மெட்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்மெட்லாம் மாட்டி விட்டுட்டு மதியம் நல்லா சாப்பிடு ஓகேவா, எனக்கு கால் பண்ணு மெசேஜ் பண்ணுன்னு சொல்லிட்டு போவ ஹீரோயினோட ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எகிரிட்டு இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு இருக்கான். அது மட்டும் கிடையாது, இப்போ ஹீரோ ஹீரோயின் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காத ரெண்டு பேர் நோட்டமிட்டு இருக்காங்க. இவனுங்க யாருன்னா ஹீரோயினுடைய அப்பா அந்த இன்வெஸ்டர் இருக்கா இல்லையா, அவரு தான் அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா அவருடைய பெரிய அண்ணன், அதாவது வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய பெரிய அண்ணன் சொன்ன இல்லையா, அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆள் வச்சிருக்காங்க நம்ம ஹீரோயினை வந்துட்டு ஹீரோயினையும் ஹீரோவையும் வாட்ச் பண்றதுக்காக. அவனுங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைங்க ரெண்டு பேருமே ஹீரோயினுடைய அப்பாவுக்கும் ஹீரோயினுடைய பெரிய அண்ணனுக்கும் போட்டோஸ் அனுப்ப ஹீரோயினுடைய அப்பா ஒருவேளை உண்மையாவே ஹீரோக்கு வந்துட்டு அம்னீஷியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீரோ பத்தி நல்லா தெரியும் போல இருக்கு, ஏன்னா ஹீரோ ரொம்ப ரூடானவன் அப்படின்னு தெரியும் போல இருக்கு, அதனால அவங்க ஷாக் ஆவ. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய ஆஃபீஸ்ல பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ஹீரோ வந்துட்டு ஒரு மாசமா வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரவே இல்லை, ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்துட்டு பெரிய கலவரம் ஆயிட்டு இருக்கா. பட் ஆனா மாய் பொண்ணு வந்துட்டு சமாளிச்சுதான் ஹீரோக்கு ஒன்றும் கிடையாது, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட ஹீரோ கிட்ட பேசினேன்னு சொல்லிட்டு சொல்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே அந்த பார்ட்னரை விடவும் மாயை நம்புறாங்க. ஸோ அதனால மாயை சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பிரச்சனையை விட்டுட இப்போ அந்த பார்ட்னர்கார மாய் கிட்ட பரவாயில்லையே நீ இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டு வேற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சமாளிச்சிட்டே அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த மாய் பொண்ணு என்ன பண்றா ரொம்ப கோவமா இருக்கா அந்த பார்ட்னர் மேல, ஏன்னா அவளுக்கு அவன் வந்துட்டு ஹீரோட ஃபியான்ஸ் இல்லையா, அதனால ஹீரோ கூட இருந்தது எல்லாத்தையுமே பத்தி நினைச்சுக்கிட்டே அவ ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த மாஸ்க் போட்டு அவனை காமிக்கிறாங்க, இது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோவுடைய சின்ன தம்பி போல இருக்கு, அதாவது ஹீரோவுடைய பிரதர் தான் இவன். ஹீரோவுடைய வந்துட்டு காணாம போனதுனால ஹீரோவுடைய அசிஸ்டண்டை இவன் கடத்தி வச்சு எங்கடா எங்க அண்ணன் கொஞ்ச நாளா எங்க அண்ணனை காணும் ஒழுங்கா விஷயத்த சொல்லி எங்க போனான்னு சொல்ல அசிஸ்டன்ட் காரன் ஐயோ உண்மையாவே எனக்கும் தெரியல உங்க அண்ணன் எங்க போனாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பாவம் அங்க கதறிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோக்கு அம்னீஷியா இருக்கு இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க மருந்து கொண்டாந்து சூப்ல கலந்து குடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரோ சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கான், இல்ல எனக்கு வேணாம் கசக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் லீ என்ன பண்றான் ஆபீஸை விட்டு போறப்ப சோ சைட்ல ஏதோ ஒரு குட்டி ஆமா உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா நம்ம வேங்கு தான். டேய் வேங்க என்னடா நீ வீட்டுக்கு போலையான்னு கேட்க, அட ஏமா வீட்டுல என்னுடைய தங்கச்சி இருக்காமா, அவன் என்ன பாடா படுத்திட்டு இருக்கா, என்ன கட்டி போட்டுலாம் அடிச்சிட்டு இருக்கா தெரியுமா, அவளுக்கு ஏதோ போஸ்ட் மேரேஜ் பண்றாங்களா அப்பா அம்மா, அதனால அவன் என் வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, என்னோட காரை கூட அவன் எடுத்துட்டு ஊர் சுத்த போயிட்டு தயவு செஞ்சு கூட்டு போய் என்ன வீட்டுல விட்டுறியான்னு சொல்ல உடனே நம்ம லீயும் சரி ஓகே வந்து தொலைன்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திக்கா. இங்க நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க ஹீரோ மருந்து சாப்பிட மாட்டானாலியா, அதனால ஹீரோக்கு ஒரு சின்ன கேம் மாதிரி வைக்கிறாங்க. எப்படின்னா நம்ம ஹீரோயினும் இதே மாதிரி தான் சின்ன வயசுல மருந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால ஹீரோயினுடைய அம்மா ஒரு பெட்டி மாதிரி ரெடி பண்ணி அந்த பெட்டியில ஒரு டோருக்கு பின்னாடியும் ஒரு இது எழுதியிருப்பாங்க, அதாவது இந்த மருந்து சாப்பிட்டேன்னா உனக்கு சாக்லேட் தரேன், இல்ல பஞ்சு மிட்டாய் வாங்கி தரேன், இல்ல குருவி ரொட்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேமை கொண்டாந்து ஹீரோ கிட்ட காமிச்சு இதுல இருந்து நீ ஒன்னு ஓபன் பண்ண உனக்கு நான் வந்துட்டு ஏதாவது தருவேன்னு சொல்ல ஹீரோவும் ஓபன் பண்றா. அந்த மாதிரி சாக்லேட் கிடைக்குது நம்ம ஹீரோவுக்கு. ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போறப்போ ஒரு ஃபைலை விட்டுட்டு போயிட்டாங்க. ஹீரோ சார் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம்னு சொல்லி யோசிக்கா. இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அசிஸ்டண்டும் சோ ஹீரோவுடைய தம்பி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கூட்டா சேர்ந்துக்கிட்டு ஹீரோவை எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும், அவர் ரொம்ப நாளா காணாம போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய தம்பியும் அசிஸ்டண்டும் இங்க பிளான போட்டுக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்காங்க, லீ கூட தான் பேசிட்டு இருக்காங்க. லீ என்ன சொல்றா என்னடி கொஞ்ச நாளா நீ சரியே இல்ல, எனக்கு என்னமோ நீ ஹீரோ கூட கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிட்டு இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஆனா நம்ம லீ இல்ல எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுதுன்னு சொல்ல இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்டாஃப் என்ன பண்றா லீ மேலே ஜூஸை கொட்ட வர, ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோயின் பிடிச்சி இழுத்துறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டாஃப் பொண்ணு ஒரு தப்பு பண்ணியிருப்பா, அதனால நம்ம லீ கூப்பிட்டு திட்டி இருப்பா, அதனால இவ என்ன பண்றா எல்லா ஸ்டாஃப் முன்னாடியும் லீ அசிங்கப்படுத்தணும் ஜூஸை கொட்டி லீயை திட்ட வர. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போயிட்டு இது வரைக்குமே உன்னை லீ வந்துட்டு எந்த விதத்திலையும் தப்பா சொன்னதே கிடையாது, நீ நல்லா வேலை செய்யறன்னு தான் அவன் சொல்லியிருக்கா, ஏன்னா நீ ஒரே ஒரு தப்பு பண்ணிட்ட அதனால அவன் உன்னை கண்டிஷ்டான்றதுக்காக நீ அவன் மேல ஜூஸ் கொட்டலாமா, நல்லாவா இருக்கு இது வேலை செய்யற இடம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோயின் அட்வைஸை கொடுத்து
கொடுத்துட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோ வந்தோடனே ஹீரோயின் இங்க எப்படி இவன் ஹீரோ வந்தான்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க பாருங்க. அப்ப ஹீரோயின் கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. ஹீரோயினுடைய காலில் சமத்தியா அடிபட்டுருச்சு. ஹீரோ ஓடி போயிட்டு என்ன பண்ணா டீச்சர்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வச்சிட்டு இருக்கா. இதை வந்துட்டு அந்த ஸ்பை ஆளுங்க மறுபடியும் போட்டோ எடுத்து நம்ம ஹீரோயினுடைய அப்பாக்கு அனுப்பிச்சு வச்சுட்ட. உடனே ஹீரோயினுடைய அப்பா செம்ம கோவமாயி அது எப்படி என்னோட பொண்ணை இவன் கட்டி பிடிச்சிட்டு இருப்பானா, உடனே ஹீரோ பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா செம்ம கோவமாயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த பார்ட்னர் இருக்கா இல்லையா, அவனை வந்துட்டு உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க நம்ம மாயி. இந்த மாதிரி ஹீரோ தான் வந்துட்டு எப்பயுமே நல்லா பிசினஸ் பண்ணுவா, நீ ஒழுங்கா பிசினஸ் பண்ண மாட்டேன், நீ எல்லாம் ஹீரோடைய கால் தூசு கூட சமம் இல்லைன்னு சொல்ல பார்ட்னர் செம்மையா கோவப்பட்டு இதுக்கப்புறம் ஹீரோ எல்லாம் வரமாட்டா, இதுக்கப்புறம் நான் தான் ஆஃபீஸை பார்த்துப்பேன், நான் அவனை கொண்டுட்டேனே அப்படின்னு சொல்ல இதை இந்த மாய் பொண்ணு என்ன பண்றா ரெக்கார்டர் பண்ணி வச்சுக்கிறா. ஏன்னா ஃபியூச்சர்ல ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. ஆனா இவளுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கு ஹீரோக்கு ஒன்னும் ஆயிருக்காதுன்னு சொல்லிட்டு அதனால இவ ரெக்கார்டிங்க மட்டும் வச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் கிட்ட லீ என்ன சொல்றா, இங்க பாரு எனக்கு என்னமோ நீ ஹீரோவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் இருக்கு, பேசாம இப்படி ரொமான்ஸ் பண்ண அப்படி ரொமான்ஸ் பண்ணன்னு சொல்லிட்டு லீ நம்ம ஹீரோயின் கிட்ட அப்படி கிட்ட வந்து கட்டி பிடிச்சி இப்படி ரொமான்ஸ் பண்ண அப்படி ரொமான்ஸ் பண்ணுன்னு சொல்ல இதை நம்ம வேங் பார்த்துட்டு அச்சோ பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுவும் ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்ல டே வேங்கு மரியாதையே போயிடுன்னு சொல்லிட்டு நம்ம லீ திட்டிட்டு இருக்கா. ஏய் நான் உன்னோட பாஸ்ன்னு சொல்லிட்டு வேங் சொல்ல அட பாஸ் ஆகுது லூஸ் ஆகுது ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இப்ப அவங்க தம்பியை பார்க்கறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. பின்னாடி நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு லீயும் வந்திருக்கா. ஏன்னா ஹீரோயினுடைய தம்பி மேல நம்ம லீக்கு தான் ஒரு கிரஷ் இல்லையா, இவன் தான் ஒரு பெரிய ஆக்டர் இல்லையா, சோ அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நம்ம வேங்கும் வந்திருக்கான். இப்ப ஹீரோயினுடைய ஃப்ரெண்டும் வேங்கும் வெளியே நின்றுட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட தம்பி கேட்கறான், என்ன நீ என்னமோ அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி இருக்கு ஹீரோ கிட்ட, என்ன டேட் ஏதாவது பண்றியான்னு கேட்க ஹீரோயின் சச்சா அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, அவனோட மெமரிஸ் எல்லாம் போயிடுச்சு இல்ல, நீ தானே ஃபேக்கான வீடியோ ரெடி பண்ணி கொடுத்த, இப்ப நீ இப்படி சொன்னா எப்படி, சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ என் ஃப்ரெண்டை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க தம்பி கிட்ட கேட்க வெளியே இருந்து நம்ம லீ சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா டக்குன்னு ஹீரோயினுடைய தம்பி உனக்கு அவங்க ஃப்ரெண்டுனா எனக்கும் அவங்க ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு லீக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. ஏன்னா அவளுடைய கிரஷ் இல்லையா. உடனே லீ அங்கிருந்து ஒரு மாதிரி சோகமா போவ, இங்க பாரு நம்ம வந்துட்டு பசங்க வந்துட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசங்களை கிரஷ்ன்னு நினைக்கிறீங்க, பசங்களும் பொண்ணுங்களை கிரஷ்ன்னு நினைக்கிறோம், ஆனா கிரஷ்ன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா உடுமான்னு சொல்ல ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சண்டை வந்துடுது. இதுல ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ஸ்விமிங் பூல்ல போயிட்டு விழுந்துடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு லீயே வந்து பாத்தீங்கன்னா வாங்க என்ன பண்றான் எப்படியோ காப்பாத்தி கரைக்கு கொண்டு வந்துடுறான். எனக்கு தெரிஞ்சு டிராமாவுடைய ரெண்டாவது ஹீரோ ஹீரோயின் ஒரு வேலை இவங்களா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப ரெண்டு பேருமே செம்மையா நினைஞ்சிட்டதுனால அதே ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்துக்கிறாங்க. பாவம் இந்த பிள்ளை என் கிரஷுக்கு என்ன பிடிக்கல ஏன்னா அவன் ஃப்ரெண்டா தான் நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ யோசிக்க உடனே வேங்கு இதுக்கேமா சோகப்பட்டு இருக்கா, சரி வா நம்ம ஒயின் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒயின் பாட்டில் எடுத்து அவங்க ரெண்டு பேருமே அங்க சரக்கு அடிச்சிட்டு இருக்கேன். ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம ஹீரோ ஒரு சாரி லெட்டர் எழுதி வச்சிருக்காரு. ஆக்சுவலி வந்துட்டு நான் வந்துட்டு பாஸ்ட்ல வந்துட்டு ரொம்ப உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு இதுக்கப்புறம் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் நான் மதிப்பேன், உன்னை திட்ட மாட்டேன் சங்கட போட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ சாரி லெட்டர் எழுதிட்டு இருக்கேன். பின்னாடியே நம்ம ஹீரோ குடிச்சிட்டு வந்திருக்கான் போல இருக்கு. ஹீரோயினை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு என்ன மன்னிச்சுடுன்னு சொல்ல ஹீரோயினுக்கு செம்ம காமெடியா இருக்கு. நான் சொன்னதெல்லாம் இவன் நம்பிக்கிட்டு இந்த அளவுக்கான செம்மையா எமோஷனல் ஆகுறானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பாவமாவும் இருக்கு பிளஸ் சிரிப்பாவும் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினுடைய மனசுலயும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபீலிங்ஸ்க்கான ஒரு டெவலப்பும் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு பேர் தான் காதல். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அது தெரியல. ஏன்னா ஹீரோயின் யோசிக்கிறாங்க எவ்வளவு ரூடா நம்ம வந்துட்டு காலேஜ்ல பார்த்தோம் நம்ம ப்ரொஃபஸரை, ஆனா இப்ப வந்துட்டு இவர் என்ன நம்பி நான் சொல்றதெல்லாம் நம்புறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு போதையில படுத்துட்டு இருக்கா. மறுநாள் காலைல விடியுது. ஹீரோயின் வீட்டுல இல்ல போல இருக்கு. நம்ம ஹீரோ தான் வீட்டை பெருக்கிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய அப்பா வந்துடுறாப்ல. ஹீரோக்கு யார் என்னன்னு தெரியல. ஆனா ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்ணாரு வேக வேகமா சருசுன்னு உள்ள போறாரு. ஹீரோ சார் யார் சார் நீங்க யார் சார்ன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. ஆனா ஹீரோயினுடைய அப்பா ஹீரோயினுடைய கப்பிள்ஸ் போட்டோ எல்லாம் பார்த்துக்கிட்டு என்னது இது கப்பிள்ஸ் போட்டோ மாதிரி இருக்கேன்னு சொல்லாமா அவங்க என்னோட ஃபியான்சின்னு சொல்ல ஹீரோயினுடைய தம்பி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா அப்பா உன்னுடைய வீட்டுக்கு போயிருக்காரு அந்த ஃபேக் ஹவுஸ்க்கு சீக்கிரமா போன்னு சொல்ல ஹீரோயின் இதை பார்த்துட்டு செம்மையா பதட்டமா வராங்க. இங்க நம்ம பாவம் நம்ம ஹீரோ போட்டு ஹீரோயினுடைய அப்பா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. உனக்கு எவ்வளவு காசு வேணும் ஒழுங்கா இங்க என்னோட பொண்ணை விட்டு வெளியே போயிடுன்னு சொல்ல ஹீரோக்கு ஷாக் ஆகுது. இல்ல எனக்கு காசுலாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்து எதுக்கு அவனை வந்துட்டு கத்திட்டு இருக்கீங்க, அவன் என்னோட ஃபியான்சி ஓகேங்களா, இந்த அப்பான்ற உரிமை எடுத்துக்கிட்டு என்கிட்ட பேசுறவெல்லாம் நீங்க வச்சுக்கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புங்க, நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல ஹீரோயினுடைய அப்பா கல்யாணம்ன்றதெல்லாம் ஒன்னும் விளையாட்டு கிடையாதுமா நீ என்னமா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்ல ஒழுங்கா இங்க இருந்து போறீங்களா இல்லையான்னு சொல்ல சரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய அப்பா என்ன பண்றாரு அங்க இருந்து கோவத்துல கிளம்ப நம்ம ஹீரோயினும் கோவத்துல உள்ள போயிடுறாங்க. ஹீரோக்கா அங்க என்ன நடக்குது எதுக்காக இந்த மாதிரி ஹீரோயின் கோவப்பட்டாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. பட் இருந்தாலும் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக உள்ள போவ ஹீரோயின் அந்த பொண்ணுக்காக மாய் கிட்ட போய் பேசுறான். ஆனா அந்த மாய் பொண்ணு ரொம்ப ஓவரா திமிர்த்தனமா பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு ஹீரோயினை பிடிக்காது இல்லையா. லாஸ்டா நம்ம ஹீரோயின் இல்ல எங்க கம்பெனியால இங்க கூட தான் ஒர்க் பண்ணுவாங்கன்னு பேசி அந்த பொண்ணை எப்படியோ வேலைக்கு வச்சுக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு வேங் இருக்கான் இல்லையா, அவன் செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். உடனே நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அது எப்படி நீங்க எங்க கம்பெனி ஆளுங்களை வந்துட்டு நீங்க தூக்குவீங்க, நீ இன்வெஸ்டர் தான் இல்லன்னு இல்லை, அதுக்காக எங்க கம்பெனி ஆளுங்களை நீ தூக்குவியான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் மாயை அந்த மாதிரி பண்ணாத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கம்முன்னு இருந்தாலும் வேணும்னே இந்த மாய் பொண்ணு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சண்டை வளர்த்துட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு லீ பக்கத்துல இருக்கிற வரைக்கும் ஹீரோயின் எப்படி மூக்கு உடைக்க விடுவாங்க சொல்லுங்க. லீயும் வந்து மாய் கிட்ட ஓவரா பேச ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சண்டை வருது. லாஸ்டா நம்ம லீ தான் ஜெயிக்கிறாங்க. ஹீரோயினும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாய் கிட்ட ஆன்சர் பண்ணிடுறாங்க. இங்க பாருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஹீரோடைய ஃபியான்சின்னு சொல்லிட்டு நான் ஹீரோவோட ஃபியான்சின்னு போய் சொல்லிட்டேன், அதுக்காக நீ என் மேல கோவப்படுறது நியாயம் தான். பட் ஆனா ஹீரோவை இப்போ என் பின்னாடி வந்துட்டு சுத்துறது நிப்பாட்ட சொல்லி இது உன் கையில தான் இருக்குன்னு ஹீரோயின் நல்லா அசிங்கப்படுத்தி விட்டுட்டு போயிட. இன்னொரு பக்கம் வந்துட்டு வேங்குடைய சிஸ்டர் வந்துட்டு வேங்குடைய அப்பா கத்திட்டு இருக்காரு. எதுக்காகனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபேமிலியில இருக்க பொட்ட பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டு பிசினஸ்லாம் பார்க்க கூடாது, ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வந்துட்டு அவங்களுடைய லைஃபை தான் பார்க்கணும், நீ என்ன பிசினஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ ஹீரோடைய கம்பெனில கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, பார்த்தல அந்த பார்ட்னர் பையன் எடுத்து ஓடிட்டான்னு சொல்லிட்டு ஒழுங்கா வந்துட்டு ஹீரோயினுடைய தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் லைஃப்ல செட்டில் ஆகிற வழியே பாருன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு எப்பயும் போல வந்துட்டு சண்டை வந்துடுது. நம்ம ஹீரோ கிட்ட சாரி சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் உங்களோட உயிரை காப்பாத்துறதுக்கு தான் நான் உங்களோட ஃபியான்சின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நடிச்சேன், இல்லைன்னா நான் சொல்லலை, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ஓகேவா. இப்போ வந்துட்டு சும்மா நீங்க எப்ப பாரு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காதீங்க, ஒர்க் டைம்ல ஒர்க் பார்க்காம என்ன சும்மா ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க மட்டும் எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குன்னு சொல்ல ஹீரோக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி நல்லபடியா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு என்னடா இவனா இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே ரெண்டு பேருக்கும் ஒரு ஃபைலுனால சண்டை வந்தது. ரெண்டு பேருமே ஃபைல வாங்குற கேப்ல நம்ம ஹீரோடைய காலை பிடிச்சி மிதிச்சு விட்டுட்டு ஹீரோ அங்கிருந்து கத்திட்டே நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு சிரிப்பு தான் வருது. டக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா இது நம்ம சிரிக்கிறோம், நம்மளுக்கு தான் எமோஷன்ஸ்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு இந்த ஃபைல்ல இது தப்பு அந்த ஃபைல்ல அது தப்புன்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பளுக்க ஹீரோயின் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம ஹீரோடைய கண்ணத்தை பிடிச்சி செம்மையா கிள்றாங்க. ஹீரோவா வலிக்குதுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் மேடம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இப்பெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்ல ஹீரோவும் நம்ம ஹீரோயின் கூட விளையாடுறான். இதனால நம்ம ஹீரோக்கே ஒரு ஷாக் ஆகுது. உடனே நம்ம ஹீரோயினை அங்கே விட்டுட்டு அங்கேருந்து டேரக்டா கிளம்பி சைக்காட்டிஸ்ட் வரான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு எமோஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஹீரோ இதனால ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருந்தான். இப்போ இந்த சைக்காட்டிஸ்ட் என்ன நீ சிரிச்சியா, உனக்கு வலிச்சுதா, அது எப்படி உனக்கு எமோஷன்ஸும் சுத்தமே கிடையவே கிடையாது, அந்த பொண்ணுனால உனக்கு வந்துட்டு எமோஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு மேல உனக்கு ஏதோ ஃபீலிங்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணு உன் பக்கத்துலேயே வச்சுக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறமா லீயும் தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா லீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே போவேன். இந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த மாய் பொண்ணு உள்ள வந்து நான் ஹீரோடைய ஃபியான்சி தாமா, ஹீரோ இந்த மாதிரி எமோஷனல்ஸாக இருக்கிறான், ஸோ அதனால வந்துட்டு அவன் என்ன பண்ணாலும் கொஞ்சம் நீ தயவு செஞ்சு பொறுத்துட்டு போயிடுன்னு சொல்லிட்டு வேணும்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயத்த சொல்ல ஹீரோயின் அதை பற்றிலாம் பெருசாக எதுவும் யோசிக்கவே இல்லை. ஹீரோ வந்துட்டு டாக்டர் சொன்னார் இல்லையா, அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு நம்ம இவன் கிட்ட அதாவது அவன் தம்பி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, அவள் வந்துட்டு ஏதாவது பண்ணா எனக்கு சிரிப்பு வருது கோவம் வருதுன்னு சொல்ல உடனே அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து சார் இதுக்கு பேர் தான் லவ் அப்படின்னு சொல்ல ஹீரோ அங்கேருந்து போடா லூசு பயிலுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். ஏன்னா நம்ம ஹீரோடைய தம்பி கேட்குறான், உண்மையாகவே எங்கள் அண்ணனுக்கு ஹீரோயின் மேலே லவ் வந்துருமான்னு கேட்க 100% லவ் வந்துடும், அப்போ தானே டேரக்டர் இந்த கதையை முடிக்க முடியும், அப்போ தானே நம்ம எல்லாருமே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வீட்டுக்கு போக முடியும்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஜாலியாக ஃபண்டாக பேசிகிட்டு இருக்கான். அடுத்தது ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போயிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ வந்துட்டு ஆஃபீஸ் விஷயமா பேச அப்படியே நம்ம கதை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ மறந்தால் இல்லையா, ஸோ அந்த இன்விட்மெண்ட் கேப்பில் ஹீரோயின் கூட எப்படியெல்லாம் இருந்தான்ற விஷயத்த நம்ம ஹீரோ ஒரு கொஸ்டினாக ஹீரோயின்ட்ட கேட்க ஹீரோயின் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே உண்மையாகவே நான் இப்படிலாம் இருந்தேனா, இப்படிலாம் உனக்காக சமைச்சு கொடுத்தேனா, ரொம்ப ஜாலியாக இருக்கே இதெல்லாம் கேட்கறதுக்குன்னு சொல்ல ரெண்டு பேருமே சாப்பிட்றதுக்காக வெளியே வராங்க. அப்போ நம்ம ஹீரோடைய கை பட்டன் வந்துட்டு கீழே பிஞ்சு விழுந்துருச்சு. ஹீரோயின் டக்குன்னு அவங்களுடைய ரப்பர் பேண்டை எடுத்து ஹீரோடைய கை பட்டன்லாம் வந்துட்டு சரி பண்ணி போட்டு விடுறாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி செம்மையா எமோஷனல் ஆகிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எந்த ஒரு பொண்ணுங்க கிட்டே இப்படி இந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்திருக்க மாட்டான். அதனால நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு மாதிரியாவ ஹீரோயினும் சாப்பிட்றன்ற பேரில் மூஞ்சி வாய் கை காலெல்லாம் வந்துட்டு தடவிக்க ஹீரோ அதை தொடச்சி விடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்தில் வர ரெண்டு பேருக்கும் ஹார்ட் பீட்லாம் துடிக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் நார்மல் ஆகிடுறாங்க. ஆனால் ஹீரோவால் நார்மலாகவே முடியல. ஏன்னா ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிக்க ஆரம்பிச்சிடுது. நைட்லாம் நம்ம ஹீரோயினை பற்றி தான் யோசனை. இதனால் நான் ஹீரோவுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஹீரோயினுடைய ரப்பர் பேண்ட் கட்டி விட்டாங்க இல்லையா, அதையே நம்ம ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு உண்மையாகவே நமக்கு மேலே லவ் வந்துருச்சா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் வேங்குடைய சிஸ்டர் கிட்ட போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஹீரோடைய கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க இல்லையா, அதை வந்துட்டு அந்த பார்ட்னர் தான் எடுத்துகிட்டு போனா, பட் ஆனால் இப்போ மறுபடியும் ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த ப்ராஜெக்டோடைய ஹெட் நான் தான், ஹீரோ இருக்கிறனால இப்போ எந்த பிரச்சனையும் ஆகாது, நீ மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுன்னு சொல்லலாம். அந்த பொண்ணு அதை நம்ம வேங்குடைய சிஸ்டரும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. பிடிக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் இவங்க ரெண்டு பேருமே நிச்சயதார்த்த வரைக்குமே வந்துட்டாங்க. ஹீரோயினுடைய தம்பியும் வேங்குடைய சிஸ்டரும் இவங்க ரெண்டு பேருக்குமே லவ் பிக்கப் ஆயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு இவங்க ஒருத்தருக்கு
ஒருத்தருடைய அந்த மனசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒத்து போகுது. ஃபர்ஸ்ட் பிடிக்காம தான் இவங்க 2 பேருமே இருந்தாங்க ஃபோர்ஸபிளா. ஆனால் அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போவேன். இன்னொரு பக்கம் நம்ம வேங் ஒரு தப்பு பண்ணிட்டான். என்னன்னா இவங்களுடைய வேங்க ஹீரோயினுடைய அந்த இதுக்கு கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் இல்லாதனால இந்த வேங்கா போயிட்டு தேடி போய் ஒரு இன்வெஸ்டர் பிடிச்சிருக்கான். ஆனால் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடு பயம்பில் இருக்கு. நம்ம வேங்க நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான். அதாவது எப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லாபம் வந்துட்டு அந்த கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு 80%, 20% மட்டும் தான் இவங்க கம்பெனிக்கும் இருக்கிற மாதிரி வந்துட்டு இது ஃபைல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இதில் வேங்கும் சைனை போட்டுறான். உடனே லீ இதை பார்த்துட்டு அதே அப்புறம் இது ஒரு 20% எங்களுக்கு சம்பளம் கொடுக்கவே எனக்கு சரிப்பட்டு வராது, ஹீரோயின் மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அந்த விஷயத்த லீ எப்படியோ போயிட்டு சரி பண்ணிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் போலீஸ்காரங்க கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோடைய அந்த ஆக்சிடென்ட்டை பற்றினா. ஹீரோ அவனுடைய இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரான். நம்ம ஹீரோயினும் வெளியே வராங்க. அந்த டைம் பார்த்து மாயவும் வந்துட்டு போலீஸ்காரங்க கூப்பிட்டுருக்காங்க போல இருக்கு. மாய் வந்துட்டு ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு ஹீரோக்காக சாப்பாடுலாம் இட்டு வந்திருக்கான். இதை பார்க்குற நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ஜலசே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா வந்துட்டு இந்த மாய் வேணும் தான் பண்ணியிருக்கா. கூடவே நம்ம ஹீரோவையும் கூட்டிகிட்டு நான் உன்னை வந்துட்டு ட்ராப் பண்ணேன்னு கூட்டிகிட்டு வரேன். ஆனால் இவளுக்கு அந்த நேரம் பற்றி ஏதோ ஒரு வேலை வந்துடுறேன். ஹீரோயினை தேடிட்டு நம்ம ஹீரோ போயிடுறான். சரி நீ போ, நான் ஹீரோயின் கூட போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போவேன். மாய்க்கா செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின் உங்களோட இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிச்சுட்டு வெளியே வரப்ப அங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திருட்டு பயம்பில் இருக்கு. அவன் மேலே இடிச்சுட்டு அவன் கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகிறாங்க பாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பையனை தொட்டு தூக்க நம்ம ஹீரோக்கா இங்கே சமக்கம் வருது. டக்கு நம்ம ஹீரோயினுடைய கையை பிடிச்சி இழுக்க ஹீரோயின் கையில் வச்சிருந்த காஃபி நம்ம ஹீரோடைய சட்டை மேலே விழுந்துது. இப்படி தான் இழுப்பீங்களா பாருங்க, நான் அவனுக்கு ஜஸ்ட் ஹெல்ப் தானே பண்ணேன்னு சொன்னேன். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு ஜலஸ் ஆகுது. ஹீரோயின் போயிட்டு ஒரு பையனை டச் பண்ணுறது நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயின் கீழே விழ வர நம்ம ஹீரோ பிடிக்க அங்கே இருக்க போலீஸ்காரங்க ரொமான்ஸ்லாம் பண்ணணும்னா வீட்டில் போய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம லீ வந்துட்டு அந்த ஆஃபீஸ் விஷயம் அந்த இன்வெஸ்டர் விஷயத்தை எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு நம்ம லீயும் அதுக்கப்புறமா வேங்கும் பாருக்கு குடிக்கலான்னு வராங்க பாருங்க. அப்போ ஒரு 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீயை வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால லீ கடுப்பாக என்ன பண்ணுறா அவங்க கிட்ட சண்டை போட வேங் அந்த இடத்துக்கு வந்து சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வேங்க பிடிச்சி நம்ம லீ திட்டிட்டு இருக்கக்குள்ள கரெக்டாக அந்த 3 பேரில் ஒருத்தவங்க மட்டும் என்ன பண்ணுறான் ஒரு கிளாஸ் ஒன்று எடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லீ மேலே தூக்கி போட வர கரெக்டாக லீ வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. வேங் நடுவில் வந்து லீயை காப்பாற்றிடுறான். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லீக்கு செம்ம ஷாக்கு. நீ அப்பாவி மாதிரி இருக்க, எப்படி வந்துட்டு நீ என்ன போய் என்னை காப்பாற்றினு சொல்ல வேங்குக்கா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் என்னன்னா நம்ம வேங்குக்கு லீயை ஃபர்ஸ்ட்லேருந்து பிடிக்கும். பட் ஆனால் வந்துட்டு அவள் ரொம்ப போல்டான பொண்ணு, நம்மளாம் அவளுக்கு செட் ஆகுமா அப்படின்ற மைண்ட் செட்டில் அவள் இருந்திருக்கான் போல இருக்கு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அந்த இவனை அந்த கிரிமினல் ஒருத்தர் இருக்கான் இல்லையா அந்த கேங்ஸ்டர் அவனை பார்த்ததுனால போலீஸ்காரங்க கிட்ட ஸ்கெட்ச் எல்லாம் வரைஞ்சி நம்ம ஹீரோயின் கொடுக்குறாங்க. ஹீரோயின் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே வர இதை வந்துட்டு இந்த மாய் பார்க்குறா. ஏன்னா மாய்க்கு ரொம்ப கடுப்பாகுது நம்ம ஹீரோ கூட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ போலீஸ்காரங்களுக்கு நிறைய கோணலில் விசாரிச்சு பார்த்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவன் கூட அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர் கூட மாய்க்கும் ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டவுட் பட ஹீரோ மேலே நம்ம ஹீரோயின் காஃபியை ஊற்றிட்டாங்க இல்லையா இந்த ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாஷிங் மிஷின் மாதிரி வச்சிருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த கொரியாவில் சைனாஸில் நிறைய இடம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துக்கு போய் நம்ம ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணி விட திடீர்னு நம்ம ஹீரோ மாதிரி எமோஷன் ஆயிடுறாங்க. ஹீரோவை ஹக் பண்ணிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அது மட்டும் கிடையாது, நான் இத்தனை நாள் பண்ணது எல்லாமே தப்பு தான், பட் ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு உங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்துருச்சு. அதான் நம்ம ஹீரோயின் அவங்களுடைய லவ்வை சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு உங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்துச்சு, ஆனால் இதுக்கப்புறமா எனக்கு உங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் ஒரு பாஸ் அண்ட் செக்ரட்டரி தான் சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து எமோஷனல் ஆகி அழுதுகிட்டே போயிட ஹீரோக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயின் மேலே லவ் வந்துருச்சு. ஆனால் நம்ம ஹீரோவுடைய லவ்வை சொல்ல முடியாத மாதிரி ஹீரோயின் இதுக்கப்புறம் எனக்கு உங்க மேலே எமோஷன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா. ஹீரோக்கா மனசுலாம் படப்படன்னு அடிக்குது. அவனுடைய தம்பி கிட்ட போயிட்டு ஹீரோயினை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஐடியாலாம் கேட்டுட்டு இருக்கேன். இங்கே நம்ம ஹீரோயின் லீ கூடயும் வேங் கூடயும் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஹீரோ பிடிச்சது, ஆனால் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்கல, அதுக்கப்புறமா அவனை என் கூட வச்சுக்கிட்டதுக்கப்புறமா அவன் என்ன எவ்வளோ திறமை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். ஆனால் இப்போ என்னன்னா ஒரு பாஸ் ஆகிட்டாண்டி, எனக்கு வந்துட்டு அவன் ரொம்ப டார்ச்சல் கொடுக்குறாண்டின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கா நம்ம ஹீரோயினை தான் கனவு ஃபுல்லாக வந்துட்டு இருக்காங்க. கனவுல எல்லாம் நம்ம ஹீரோயின் தான், அவ்வளோதான் ஹீரோ கடுப்பாவே ஆயிடுறான். சரிடா ஓகேடா நம்ம மனசுக்குள்ள வந்துருக்கிறது லவ் தான்டா, இதை எப்படியாவது நம்ம ப்ரப்போஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டேன். ஹீரோ நைட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கே குடிச்சிட்டு மட்டையாயிட்டு இருக்கிறதால மெசேஜுக்கு ரிப்ளை வரல. இதனால ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் அந்த பார்ட்னர் பையனை தான் காமிக்கிறாங்க. ஒட்டுமொத்த காசையும் எடுத்துட்டு இவன் ஊர் சுற்றிட்டு இருக்கா. கரெக்டாக இந்த மாய் வந்துடுறா. ஆக்சுவலி இந்த மாய்க்கு இவன் எங்கே இருக்கான்னு தெரியும். பட் ஆனால் என்னன்னா இந்த மாய்க்கு என்னன்னா ஹீரோ வந்துட்டு பிடிக்கும். பட் ஆனால் ஹீரோடைய காசை அதை விட ரொம்ப பிடிக்கும். அதனால இவளும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருட்டு குட்டும் தான் ஹீரோடைய காசை ஆட்டையை போட்டிருக்காப்பில் இருக்கு. இப்போ இந்த விஷயத்தை அந்த பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு நீ நானும் சீக்கிரமா வந்துட்டு ஹீரோடைய அந்த இது கம்பெனிலேருந்து வந்துட்டு வந்துடலான்னு நினைச்சோம். ஆனால் நீ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாட்டினால என்னோட காசையும் பத்திரமா வை, நானும் ஹீரோடைய கம்பெனிலேருந்து வந்ததுக்கு அதுக்கப்புறமா நம்ம பங்கு பிரிச்சுக்கலாம்னு அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோயிங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஷூ கப்பல் டிஷர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரான். ஆனால் ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு வந்துட்டு பர்த்டே வாமே ஏதோ
வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கவங்களும் அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, இந்த வச்சுக்கோன்னு சொல்ல ஹீரோயின் என்ன எனக்கு பர்த்டே நான் எப்படா சொன்னேன்னு சொல்ல ஹீரோ வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் ஷூவில் ஒரு ஷூ போட்டிருக்கான், அதுக்கப்புறமா டிஷர்ட் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்டெரக்டாக நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்ல வரேன். ஆனால் ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் புரிஞ்சுக்காம அந்த திங்ஸை மட்டும் எடுத்துட்டு அங்கேருந்து போயிட ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இப்போ ஹீரோயின் லீ கிட்ட போயிட்டு ஹீரோ பைத்தியமாயிட்டேன்னு நினைக்கிறேன், டே லூஸ் மாதிரி எதோ பண்ணிட்டு இருக்காண்டேன்னு சொல்ல லீ உடனே ஒரு வேளை அவன் மறுபடியும் உன்னை லவ் பண்ணுறானோ அப்படின்னு சொல்ல அச்சச்சா அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க ஹீரோக்கு உட்காரவே முடியல ஆஃபீஸில். ஏன்னா ஹீரோயின் பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க. ஆனால் விசுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நீ நானே இன்னைக்கு வெளியே சாப்பிட போகலாமான்னு கேட்க ஹீரோனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்கு, என்னையா நீயா கூப்பிடுற அப்படின்னு சொல்ல ஹீரோ ஆமா ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். ஹீரோயினா ஐயோ இவனை புரிஞ்சுக்கவே முடியலேன்னு சொல்ல இப்போ ஹீரோ வந்துட்டு மறுபடியும் அவனோட தம்பிக்கிட்டையும் அசிஸ்டன்ட் கிட்டையும் ஐடியா கேட்டுட்டு இருக்கான், எப்படியாவது நான் என்னோட லவ் ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும், ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடான்னு சொல்ல இவனுங்க 2 பேரும் ஒரு லவ் புக்கை வாங்கிட்டு வந்து ஹீரோ கிட்ட நீங்க வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இது லிஃப்ட்ல தனியா வருவாங்க இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்ணுங்க, அவங்களுடைய வந்துட்டு உங்களுடைய லவ் அவங்க கிட்ட சொல்லிடுங்கன்னு சொல்ல அடுத்த நாளும் நம்ம ஹீரோ வந்துட்டு லிஃப்ட்டுக்கு வரான். ஸோ நம்ம ஹீரோயினும் லிஃப்ட்ல வராங்க. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ இமேஜினேஷன்லாம் பண்றான், நிறைய பேர் ஏறுவாங்க, ஏறினாங்கன்னா எப்படி ஹீரோயினை இடிப்பாங்க, நம்ம அதை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க கூட வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு லிஃப்ட்டுக்குள்ளேயும் ஏறிடுறான். ஹீரோயினும் வந்துடுறாங்க. அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து யாரையும் அங்கே ஏற விடாம தடுத்துட்டு இருக்கான். ஏன்னா இவன் என்ன சொல்லியிருப்பான் நம்ம அசிஸ்டன்ட் ஹீரோயின் தனியா இருக்கிறப்ப வந்துட்டு ரொமான்ஸ் பண்ணுங்கன்னு. ஆனா இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாரும் ஏறினதுக்கு அப்புறமா இடிக்கிற மாதிரி இடிச்சு ஹீரோயினை காப்பாத்தலாம்னு நினைச்சிருப்பான். ஆனா முடியலன்னொடனே ஹீரோ கடுப்பாயிடும், ஐயோ போட்ட பிளான்லாம் இவன் ஆஸ்தி படுத்துறானேன்னு நினைச்சிட்டு இருக்க. சரி ஓகே இப்போ ஹீரோயினை கிஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ இமேஜினேஷன்லாம் பண்ணிட்டு ஹீரோயின் பக்கத்துல வர நம்ம ஹீரோயினா சார் என்னாச்சு எதுக்காக ஒரு மாதிரி ரியாக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க வாங்க நம்ம ஃப்ளோர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மட்டும் இறங்கி போயிடுறாங்க. ஹீரோ தலையில் அடிச்சு அழுதுட்டு இருக்கான், என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்ற மாதிரி. ஸோ நம்ம லீ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீனில் நம்ம க்ரஷ் இருக்கா, அதாவது ஹீரோயினுடைய தம்பி அவனுடைய என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறா. ஏன்னா இவ்வளோ எத்தனை நாள் தான் க்ரஷ் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இது, சரி இந்த விஷயத்தை இதோட முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு க்ரஷோடைய கல்யாணத்துக்கும் போயிட்டு வாழ்க பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாட்டெலாம் பாடி அவனுக்கு கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணிட்டு வந்துட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அந்த மென்டல் இன்னஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அவன் எமோஷனல் பர்சன் சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்னர்காரன் ஆன்லைனில் நியூஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக உட்காந்துட்டு இருக்க. ஹீரோடைய அசிஸ்டன்ட் அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்களேன், அவனை போலீஸ்காரங்களாம் தேடிட்டு இருக்காங்க, அவன் இந்த மாதிரி வந்துட்டு போர்ட்ரேட் பண்ணி விட்டுட்டானேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ இதெல்லாம் பற்றியெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எமோஷன் வந்துட்டு இருக்கா இல்லையா, அதனால ஹீரோ இதை பற்றி பெருசாக யோசிச்சிக்காம ஹீரோடைய அந்த வீக்னஸை பற்றி ஆன்லைனில் ட்ரெண்ட் ஆனதுனால ஹீரோயினுடைய அப்பா இதை பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. ஏன்னா அவன் எமோஷன்லெஸ் பர்சனா, இது எப்படா நம்ம பொண்ணுக்கு வந்துட்டு செட் ஆகும்னு சொல்ல அப்போ நம்ம ஹீரோயினுடைய பெரிய அண்ணன் என்ன சொல்றாரு, ஏன்ப்பா இந்த மாதிரி சொல்றீங்க, அவன் எமோஷன்லெஸ்ஸாக இருந்தானா நமக்கு தானே நல்லது, நம்ம பொண்ணு அவன் நல்லா வச்சு பார்த்துவா, நம்ம பொண்ணு வந்துட்டு திட்டினா கூட அவன் கண்டுக்க மாட்டான்ப்பா அப்படின்னு சொல்ல. ஆனால் ஹீரோயினுடைய அப்பாவுக்கு இல்லை எனக்கு என்னமோ அவன் வந்துட்டு ஒரு சைக்கோ பர்சன் மாதிரி தெரியுதுடான்னு சொல்லிட்டு அவரு ஹீரோயின் நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த நியூஸ் செம்மையா வைரல் ஆயிடுச்சு இல்லையா, இதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துட்டாங்க இந்த நியூஸை. ஆனால் நம்ம ஹீரோயினுடைய சின்ன தம்பி இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனோட ஒய்ஃப் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன்னா 2 பேருமே வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ லவ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோயினுடைய சின்ன தம்பியை கூப்பிட்டு என்ன சொல்றாங்க, ஹீரோயின் மேல உண்மையாவே ஹீரோக்கு லவ் இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கணும், அதனால ஹீரோயினை ஒரு பொய்யான ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்புவோம், அது வந்துட்டு ஹீரோக்கு தெரியற மாதிரி நம்ம ஹீரோக்கு மெசேஜையும் பண்ணிடுவோம், அங்க போயிட்டு ஹீரோ என்ன ரியாக்ஷன் பண்றான்றதை நம்ம அப்புறமா கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இவங்களா ஒரு ஏற்பாடு பண்ணி ஹீரோயின் கிட்ட வேங்குடைய கம்பெனிக்கு நல்ல இன்வெஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க நீ போய் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்க ஹீரோயினுமே வந்துட்டு அந்த பிளைண்ட் டேட்டுக்கு போறாங்க. அங்க வந்திருக்கவன் செம்மையா வந்துட்டு ஜொல்லி பாத்தி போல இருக்கு, அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து வலிஞ்சிட்டே தான் இருக்கான். இதை வந்து பாத்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட்ல நம்ம ஹீரோயினுடைய சின்ன தம்பியோடைய ஒய்ஃப், அதாவது நம்ம வேங்குடைய சிஸ்டர் இருக்கா இல்லையா, அவ தான் வந்துட்டு போன்ல வந்துட்டு வீடியோ கால்லாம் பண்ணி காமிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் என்னடா இவன் வந்ததுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியே பேச மாட்டேன்டா, இவன் மாட்டுக்கு லூஸ் மாதிரி ஏதோ பேசானேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல ஹீரோயினுடைய கையை பிடிச்சு பேச அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாப்ல, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ வந்து சம்மடி வச்சிட்டு இருக்கா அந்த ஆளை. ஹீரோயினே இது எங்களோட கம்பெனியோட இன்வெஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்க நீன்னு கேட்க, இன்வெஸ்ட்மெண்டாவது மண்ணாவது உன்னோட கையை பிடிச்சி பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ பொத்து நடிக்க இதை பாக்குற வந்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோயினுடைய அப்பா சந்தோஷப்படுறாரு, எப்படியோ நம்ம பொண்ணு மேல ஹீரோக்கு வந்துட்டு லவ் இருக்க போல இருக்கு, அதனாலதான் இவன் இந்த பொலன்னு பொழந்துட்டு இருக்கான், பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே பண்ணிட. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வர ஹீரோக்குமே லைட்டா அடிபட்டு இருக்கும். ஹீரோயின் மருந்து தேய்ச்சிக்கிட்டு உனக்கு ஏன் இந்த வேலை சொல்லுன்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜலஸ் ஆவறான்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அது ஒரு பெருசா எடுத்துக்கல, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே இவன் கூடவே இருக்கும், என்னத்தை இவன் நம்மள லவ் பண்ணிட்டு போறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் இந்த மாய் பொண்ணுடைய அக்கௌண்ட் எல்லாத்தையுமே போலீஸ்காரங்க ஹேக் பண்ணிட்டாங்க. இதனால இந்த மாய்க்கு தெரிஞ்சிச்சு, ஸோ ஓகே நம்ம இருக்கிற காசு எல்லாத்தையுமே எடுத்து ஆட்டையை போட்டு
போட்டுக்கிட்டு இங்க இருந்து கிளம்பலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு பார்ட்னர் கிட்ட காசெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு வந்துட்டு இது மாதிரி போலீஸ்காரங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆட்டை போட்ட காசை நம்ம வந்துட்டு பங்கு பிரிச்சுக்கலாம்னு சொல்ல இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு சொல்லிட்டு இந்த மாய் ஹீரோயின் பத்தியும் அவங்க அம்மாவை பத்தியும் ஆன்லைன்ல தப்பா நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடுறா. இதை பார்த்த ஹீரோயினுடைய அப்பா செம்ம டென்ஷன் ஆயிடுறாரு. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் யாருன்னா ஹீரோயினுடைய அப்பா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய லவ்வருடைய பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணிக்காதனால தான் ஹீரோயினுக்கு அவங்க அப்பா மேல செம்ம கோவம். இவங்க அதாவது ஹீரோயினோட பெரிய அண்ணனும் ஹீரோயினுடைய தம்பியும் வந்துட்டு வேற ஒரு ஒய்ஃப்க்கு பிறந்தவங்க. சோ அதனால தான் ஹீரோயின் பட் அவங்க அப்பா மேல கோவமா இருக்காங்க. ஆனா அண்ணன் கிட்டயும் தம்பி கிட்டயும் பாசமா நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆனதுனால அதாவது ஹீரோயினுடைய அம்மா வந்துட்டு ஒரு அஃபேருக்கு பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் ஆன்லைன்ல ஸ்ப்ரெட் ஆக வாங்குடைய சிஸ்டர் வந்துட்டு என்ன பண்றா, நம்ம ஹீரோயினுடைய தம்பி கிட்ட நம்ம ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர் தானே, நம்மளே வந்துட்டு இந்த நியூஸை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இவங்க மீடியாக்காரங்க கிட்ட பேச போவேன். இங்க நம்ம ஹீரோயினுடைய பெரிய அண்ணன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறான். ஆக்சுவலி நீ அப்பா மேல எதுக்காக கோவமா இருக்குன்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த காசிப்லாம் போயிட்டு இருக்கு, இதை பத்தி எல்லாம் பெருசா எதுவும் கவலைப்படாத. ஆனா உண்மையாவே உங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆக்சுவலி உங்க அப்பா உங்க அம்மா வந்துட்டு சாகக்கூடிய அந்த நிலைமையில உங்க அம்மாவை எங்க அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அவருடைய ரெப்புடேஷன் கெட்டு போக கூடாதுன்னா உங்க அம்மா இந்த விஷயத்த வெளியே சொல்லல, ஏன் உன்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லல, அதுக்கான ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மேரேஜ் சர்டிபிகேட்டை காமிக்க இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய சின்ன தம்பி என்ன பண்ணா மீடியாக்காரங்க கிட்டலாம் பேசி அந்த காசிப்பை ஸ்டாப் பண்ணி விட்டதான். ஏன்னா மிகப்பெரிய நடிகர் இல்லையா. ஆக்சுவலி இந்த விஷயத்தை பரப்பி விட்டதே இந்த மாயும் அந்த பார்ட்னரும் தான். ஏன்னா ஹீரோயின் பிரியணுன்றதுக்காக. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு சால்வ் ஆயிட்டதுனால இப்ப மாய் என்ன பண்றா, நம்ம ஹீரோ வந்துட்டு கூப்பிட்டுருக்கா. ஹீரோ ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மாயுக்கும் வந்துட்டு உங்களுடைய ஆக்சிடென்ட்க்கும் ஒரு சம்பந்தம் இருக்குமோ நாங்க டவுட் பண்றோம்னு போலீஸ்காரங்க ஆல்ரெடி ஹீரோ கிட்ட சொன்னதுனால ஹீரோ இங்க மாய் வரதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கிற லொகேஷனை 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இமெயில் மூலியமா தன்னோட தம்பிக்கு சென்ட் ஆகிற மாதிரி அனுப்பிச்சு விட இப்ப இந்த மாய் என்ன பண்றா, நான் இந்த மாதிரி உன்னோட கம்பெனியை விட்டு விலகுறேன், உனக்கு தான் என்ன பிடிக்கல இல்லையா, நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸை கலந்து கொடுத்துற ஹீரோ மயக்கப்பட்டு கீழே விழுந்துறான். நம்ம ஹீரோயினும் இங்க ஹீரோக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே அசிஸ்டன்ட்க்கு கால் பண்ணி ஹீரோ எங்க போயிட்டான், ஏன் போனே எடுக்கலன்னு சொல்ல அசிஸ்டன்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோவா தெரியலங்க இப்பதாங்க எங்கேயோ போயிட்டு இருக்காருன்னு சொல்ல கரெக்டா 10 நிமிஷம் ஆனனால ஹீரோடைய மெயில்ல இருந்து நம்ம இருக்கிற லொகேஷன் வந்துட்டு ஹீரோடைய தம்பிக்கு சென்ட் ஆகுது. இப்போ உடனே ஹீரோடைய தம்பி எதுக்கு இவன் லொகேஷன் அனுப்பிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயின் பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த லொகேஷனை கேட்டுடுறாங்க. இப்போ வந்து இந்த மாய் என்ன பண்றா, நம்ம ஹீரோ கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ நல்லபடியா இருந்தா இவன் கூட கிடைக்க மாட்டாங்க இல்லையா. அதனால இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ட்ரக்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுத்து ஹீரோ கூட இன்டிமேட் ஆகலான்னு ட்ரை பண்ண கரெக்டா நம்ம ஹீரோயினோட என்ட்ரி ஹீரோ பிடிச்சி இழுத்துட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மாய்க்கா செம்ம கோவம் வருது. ஆனா என்ன பண்ண முடியும், ஒன்னும் பண்ண முடியல. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுக்காக நீ எனக்கு அனுப்பிச்சிருக்கனால என்னையும் கூட்டு போயிருக்கலாம்லன்னு சொல்ல இப்ப ஹீரோ போதையில இருக்கிறதுனால நம்ம ஹீரோவும் இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல ஹீரோயின் டக்குன்னு ஷாக் ஆயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறாரு. கிஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னோட லவ்வை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயினுமே அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அன்னைக்கு நைட்டே ரெண்டு பேருமே ஒருத்தர் இன்டிமேட்டிவ் ஆயிடுறாங்க. இப்ப மறுநாள் காலைல காமிக்கிட்டு ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் மாதிரி செம்ம ஜாலியா இருக்கா. ஹீரோ வந்துட்டு மாய் மூலமா ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஜிபிஆர்எஸ் வந்துட்டு வச்சிருக்க ஒரு இயரிங்க மாட்டி விட ஹீரோவுடைய அசிஸ்டன்டும் தம்பியுடைய நாங்க ரெண்டு பேரும் சிங்கிள்ஸ் டா ரொமான்ஸ் பண்றதா இருந்தா ரூம்ல போய் பண்ணுங்கடா போங்கடான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கடுப்பாவன். அடுத்தது நம்ம ஹீரோயினுடைய தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேருமே செம்மையா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுடைய அப்பாவுக்கு பர்த்டே போல இருக்கு. ஹீரோ கிட்ட சொல்றாங்க நம்ம ரெண்டு பேருமே கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு எங்க அப்பா போய் பார்க்க போலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லீ போற இடத்துக்கெல்லாம் நம்ம வேங் வந்துட்டு இருக்கா. லீ கேக்குறா இப்பதான் உன் தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் என்ன உன் வீட்டுக்கு போக வேண்டியது தானேடான்னு சொல்ல வேங்கும் எப்படியோ வந்துட்டு பாத்தீங்கன்னா மனசை கல்லாக்கிக்கிட்டு லீ கிட்ட நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போலாமான்னு கேட்கா. லீக்கா செம்ம கடுப்பாகுது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேங் வந்துட்டு கேட்டதுல லீக்கு கொஞ்சம் சந்தோஷமும் வருது. ஏன்னா அவளுக்கு இப்ப யாரும் இல்ல இல்லையா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை யாரோ கடத்திடுறாங்க. யாரோ அந்த மாயும் அதுக்கப்புறமா அந்த பார்ட்னரும் தான் கடத்திடுறாங்க. இந்த விஷயம் தெரியாம ஹீரோயினுடைய அப்பா, ஹீரோயினோட பெரிய அண்ணன், சின்ன தம்பி, அதுக்கப்புறமா வேங்கோடைய சிஸ்டர் எல்லாருமே ஹீரோயின்காக பர்த்டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் கடத்தப்பட்ட விஷயம் தெரியுது. இப்ப நம்ம ஹீரோயினுடைய காதுல இருந்தும் அந்த ஜிபிஆர்எஸ் இயரிங் இருக்கு இல்லைங்க அதை கூட இந்த கடத்தினவனுங்க எடுத்துட்டானுங்க. இப்ப ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியும். அவ்வளவுதான். இப்ப அந்த மாய் என்ன பண்றா, இந்த மாதிரி வந்துட்டு உடனே பார்ட்னருக்கு கால் பண்ணி நீ ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போய் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இவ கடத்தி வச்சிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வேற எல்லா இடத்துலயும் ஹீரோயினை தேடிட்டு இருக்கான். டிராக்கிங் டிவைஸ் மூலமா ஹீரோயினை கண்டுபிடிக்கவும் இல்ல. ஏன்னா அவனுக்கு தான் அந்த இயரிங்க தூக்கு போட்டிட்டானுங்க இல்லையா. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய அப்பா வேற அவருடைய வந்துட்டு ஆட்களை வச்சு தேடிட்டு இருக்காரு. ஹீரோக்கா மண்டையை பிச்சுட்டு வந்துட்டு அழுகியா வருது. செம்மையா நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா கதறிட்டு இருக்கா. போலீஸ்காரங்க மூலியமா நம்ம ஹீரோ வந்துட்டு தேடவும் ட்ரை பண்ணா. பட் எதுக்கும் எந்த யூஸுமே இல்ல. அந்த பார்ட்னர் என்ன பண்ணா ஏர்போர்ட்டுக்கு
காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டான். என்னன்னா நம்ம மாயோடைய பிளான் என்னன்னா ஹீரோயினை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறமா காசுலாம் எடுத்துட்டு ஓடிடலான்னு பார்ட்னரை ஏர்போர்ட்டுக்கு போக சொல்லிட்டாப்புல இருக்கு. ஆனா இவ பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா, கடத்தினவங்க மூலியமா நம்ம ஹீரோயினை கொண்டு வந்தா ஹீரோயினை அடிச்சு போட்டு கம்முன்னு போக வேண்டியது தானே. ஆனா இவன் என்ன பண்றா, லைவ் டெலிகாஸ்ட் பண்றா. ஆல்ரெடி இந்த மாய்க்கு வந்துட்டு மாய் மேல போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கறனால மாயோடைய போன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணிடுறாங்க. பத்தாததுக்கு நம்ம ஹீரோக்கு வேற வந்துட்டு பாத்தீங்கன்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி பாரு உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாய் என்ன பண்றா, ஹீரோயினை அடிக்க வரா பாருங்க. நம்ம ஹீரோயினும் வேற லெவல் தான். மாய் அடிக்க வர நம்ம ஹீரோயின் ஒத்த கையாலே பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவங்க கையில இருக்க கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு மாய் கிட்ட சண்டை போடுறதுக்கு தயாரா இல்ல. ஆனா நம்ம ஹீரோயின் நீங்க பாரு நீ பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நீ மனசு மாறிடுன்னு சொல்ல. ஆனா இந்த மாய் என்ன பண்றா, பக்கத்துல இருக்க ஒரு இது ஒண்ணு எடுத்து இரும்பு ராட் ஒண்ணு எடுத்து நம்ம ஹீரோயினோட மண்டை மேலே அடிச்சுட்டு அவ்வளவுதான். ஹீரோடைய டீம் போலீஸ் எல்லாம் எல்லாருமே வந்துடுறாங்க. மாயை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போவ. அதுக்கப்புறமா ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க ஹீரோயின் இப்ப அவங்களுடைய அப்பாவோட வீட்டுல இருந்து எந்திரிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு எல்லாமே வந்துட்டு ஞாபகம் இருக்கு. ஆனா வேணும்னு நம்ம ஹீரோவை கலாய்க்கணுன்றதுக்காக எனக்கு உன்னை யாருன்னு தெரியலையே நீ யாருன்னு கேட்க ஹீரோ ஷாக் ஆயிடுறா. என்னமா சொல்ற, நான் உன்னுடைய வந்துட்டு ஃபியான்சி தெரியுமான்னு சொல்ல. ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பொய் எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல. இல்லம்மா நான் உன்னோட உண்மையாவே ஃபியான்சி தாமான்னு சொல்ல. இன்னொரு பக்கம் மாயை காமிக்கிறாங்க. மாய் இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜெயிலுள்ள இருக்கா. பிளஸ் வந்துட்டு அந்த பார்ட்னர் காரனையும் ஏர்போர்ட்லயே வச்சே போலீஸ்காரங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹீரோடைய அந்த ஆக்சிடென்ட்க்கும் அவன் தான் காரணம்னு சொல்லிட்டு மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டுட. ஹீரோயினும் அவங்க அப்பாவுடைய ரிலேஷன்ஷிப்பும் சரியாயிடுது. இன்னொரு பக்கம் ஹீரோயினுடைய சின்ன தம்பியும் அதுக்கப்புறமா வேங்கோடைய சிஸ்டர் இவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பும் நல்லா ஆயிட. இன்னொரு பக்கம் நம்ம இவங்களை காமிக்கிறாங்க. காமிக்கிறாங்க வேங்கோடைய அப்பா அம்மா டே இன்னும் எத்தனை நாள் தானே நீ சிங்கிளாவே இருக்க போறேன்னு கத்திட்டு இருக்க. நம்ம வேங் ஒரு தடவை கேட்டா இல்லையா லீ கிட்ட நம்ம 2 பேரும் டேட்டிங் போலாமான்னு சொல்லிட்டு லீ என்ன நினைச்சான்னு தெரியல. உடனே நம்ம வேங்குக்கு மெசேஜ் பண்றா நீ நானும் டேட்டிங் போலான்னு சொல்ல. அவ்வளவுதான் வேங்குக்கு குஷி ஆயிடுதாங்க. ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தேடிக்கிட்டே அவங்களுடைய பழைய வீட்டுக்கு வராங்க. ஏன்னா ஹீரோ தான் மெசேஜ் பண்ணி இங்க கூப்பிட்டுருப்பான். ஹீரோயினும் உள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அழகா நம்ம ஹீரோயின்காக வந்துட்டு இந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான். ஹீரோயின் வந்துட்டு எடுத்து எல்லாத்தையுமே ஒளிச்சு வச்சாங்க இல்லையா. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் வரமாட்டான்னு சொல்லிட்டு அதே போட்டோஸ் நம்ம ஹீரோ வந்துட்டு போட்டோ ஃப்ரேம் எல்லாம் போட்டு நம்ம ஹீரோயின்காக ஒரு லவ் லெட்டரையும் எழுதி வச்சிருக்கான். இப்பதான் பெரிய ட்விஸ்ட் ஒன்று உடையுது. என்னன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ப்ரொஃபஸரா இருந்தா தெரியுமா. அப்பையில இருந்தே நம்ம ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். ஹீரோயின் கிளாஸ்ல தூங்கினா கூட நம்ம ஹீரோ கண்டுக்க மாட்டாரு. ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் முன்னாடி மட்டும் தான் ரொம்ப ரூடா பேசுவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாரு. ஒரு தடவை ஹீரோயின் மயக்கப்பட்டு விழ ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் தூக்கிட்டு போயிருப்பாரு. ஹீரோ தான் ஒரு எமோஷன்லெஸ் பர்சன் இல்லையா. அதனால நம்ம ஹீரோவோல அவருடைய மனசுல இருக்க லவ் அப்பவே சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாம ஒரு ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்ணா ஹீரோயினை பத்தி எல்லாரும் தப்பா பேசுவாங்க தான் ஹீரோ வந்துட்டு பிரிஞ்சு போயிருப்பாரு. அதுக்கப்புறமா வேங்குடைய கம்பெனியில ஹீரோயின் இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் ஹீரோ வேணும்னே இன்வெஸ்ட்மெண்ட்காக நம்ம வேங்குடைய கம்பெனிக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக உள்ளேயும் வந்திருப்பாரு. இது எல்லாத்தையுமே லெட்டரா எழுத அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் செம்ம எமோஷனல் ஆயிடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து நீ எழுதியிருக்கிறதுலாம் உண்மையான்னு கேட்க ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே ஆமா நான் எமோஷன்லெஸ் பர்சன், பட் ஆனா என்னோட எமோஷன் எல்லாமே வந்துட்டு உன்னோட கையில தான் இருக்குது. இப்ப நான் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா ஆகுறேன், எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் லவ் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ண. இதெல்லாம் தூரமா இருந்து நம்ம ஹீரோயினுடைய ஃபேமிலி எல்லாம் பார்த்துட்டு ரசிச்சிட்டு இருக்க. இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கா இந்த ஜாமா முடியுது. ஐ ஹோப் கண்டிப்பா இந்த ஜாமா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய ஜாமாக்காக வெயிட் பண்ணுங்க. டாடா பை பை, see you.